ஹலோ கைஸ், எல்லாரும் கொஞ்சம் பிரேக் முடிச்சுட்டு ஃபாஸ்டா கிளாஸ்க்கு ஜாயின் பண்றீங்களா? சீக்கிரமா இந்த டாபிக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளையில இருந்து நம்ம 12th ஒரிஜினல் சிலபஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபாஸ்டா ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபைன் ஃபைன் ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? பிரேக்குக்கு முன்னாடி, ஐ மீன் ஓகே 15 minutes தான் ஆகுது, ஐ அக்செப்ட் இட். பிரேக்குக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கோல்டன் ரூல்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா? கோல்டன் ரூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். சரியா? இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் எல்லாத்துக்கும் கரெக்டா மைண்ட்ல வந்து இருக்கா? ஏன்னா நான் இப்போ அடுத்து கோல்டன் ரூல்ஸ் சொல்ல போறேன். நம்ம ஜென்ரலா கோல்டன் ரூல்ஸ் படிக்கிற மாதிரி டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அந்த கதையெல்லாம் கிடையாது. கோல்டன் ரூல்ஸை கரெக்டா நம்ம கத்துக்க போறோம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் லாஸ்டா ஒரு 1 hour கிட்ட நான் கிளாஸ் எடுத்திருப்பேன் இல்லையா, அது எல்லாத்துக்கும் உங்களோட மைண்ட்ல கரெக்டா ஃபிட்டிங் ஆயிடுச்சாடா கண்ணா? யாருக்காவது ஏதாவது ஒரு இடத்துல டவுட் இருந்தாலும் இப்பயே கேட்கவும். நான் அதை கிளியர் பண்ணிட்டு புதுசா ஆரம்பிக்கிறேன். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகே, ஃபைன் 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 சூப்பர். ஓகே, ஸோ நவீனுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. லெட் மீ கிளியர் தட் டவுட். ஓகே, ஸோ இந்த இடத்துல மேம் அசெட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல் பிளஸ் ரெவென்யூஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தீங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே சூப்பர். பட் நீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. சரியா? அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், லயபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன்? சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒரு லோன் வாங்கி ஒரு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றேன்னா எனக்கு அது அசெட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்னிச்சர் இஸ் அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் நான் லோன் வாங்குறேன், இட் இஸ் அ லயபிலிட்டியில அது இன்க்ரீஸ் ஆகுது. அசெட் டிக்ரீஸ் ஆகுது, லயபிலிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. சேம் அசெட்டை நான் வித்து அந்த லோனை வந்து அடைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அசெட் குறையுது, அட் த சேம் டைம் என்னோட லயபிலிட்டிஸும் குறையுது. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் பக்கா எல்லாத்துக்குமே கிளியரா இருக்கு. பட் வாட் அபவுட் தீஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ்? இது வந்து டவுட் நம்பர் 1. இதுல நான் சொன்னது வந்து கரெக்டா ரீச் ஆகல. ஸோ இது வந்து நான் இப்போ ஆன்சர் பண்ணிடுறேன். டவுட் நம்பர் 2 வந்து பிரீத்தி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குமா மேம்? அதாவது ஒரு 4 சிச்சுவேஷன்ஸ் நீங்க இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த 4 சிச்சுவேஷன்ஸ் மட்டும்தான் வந்து எல்லா சம்லையும் வருமா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போத் ஆர் வெரி குட் டவுட். ஓகே, ஐ அப்ரிஷியேட் த டவுட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 2 டவுட்டை கிளியர் பண்ணிட்டு லெட் மீ மூவ் டு த கோல்டன் ரூல்ஸ். அதுக்குள்ள யாராவது ஜாயின் பண்ணலன்னா ஃபாஸ்டா ஜாயின் பண்ணிருங்க கண்ணா. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, லயபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ரெண்டுமே வந்து ரேர் கேஸ் செனரியோ தான். சரியா? ரேர் கேஸ் செனரியோ தான் இது ரெண்டுமே. அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, லயபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, லெட் மீ டேக் அ எக்ஸாம்பிள். இவரு நேம் வந்துட்டு நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? அருண் எடுத்துக்கலாம். அருண் வந்துட்டு பேங்க்ல வந்துட்டு இவர் ஒரு ஃபார்மர். ஓகே, அருண் வந்துட்டு ஒரு பேங்க்ல வந்துட்டு ஒரு 50,000 rupees லோன் வாங்கியிருக்கிறாரு. சரியா? ஸோ ஆக்சுவலி அவரோட அக்கௌண்ட்ல லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ்ட் ஆகி இருக்கும், அசெட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். இதான் வந்து ஒரிஜினல் ஸ்டேட் அவருக்கு. பட் அந்த பேங்க் வந்து என்ன பண்றாங்க, இப்ப நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்களா, விவசாயி கடன் வந்து நாங்க தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ அந்த மாதிரி பேங்க் வந்து இவரோட லோனை வந்து லே ஆஃப் பண்றாங்க. வே ஆஃப் பண்றப்ப அவரோட லயபிலிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருதா? சரியா? அவரோட லயபிலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருது. அட் த சேம் டைம் அவரோட அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அவருக்கு அதுக்கு பே பண்ண வேணாம் இல்லையா? சரி, அவருக்கு பே பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த உங்களுக்கு யாரும் பே பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா தட் இஸ் ஆர் அசெட், ரைட்? ஸோ அதோட அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ரேர் கேஸ். லாஸ்ட் நான் சொன்ன எக்ஸாம்பிள் புரியலன்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஃபைண்டாமா? புரிஞ்சுதா இது? பக்கா சூப்பர். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கோங்க. இது ரேர் கேஸ்ல தான் நடக்கும். ஓகே, செகண்ட் இன்னொரு ரேர் கேஸ் பார்க்கலாம். இன்னொரு ரேர் கேஸ் என்ன? இதுவும் நான் ரேர் கேஸ் சினாரியோன்னு தானே சொன்னேன். ஸோ அசெட் டிக்ரீஸ் ஆகுது, லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது எப்படி மேம் நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன்டா. சரியா?
நான் வந்து என்னோட ஒரு ஷாப் வச்சிருக்கேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிராசரி ஷாப் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட அம்மா இருக்காங்க இல்லையா, என்னோட அம்மா வந்து என்ன பண்றாங்க, என்னோட ஷாப்பை வந்து விசிட் பண்றாங்க. விசிட் பண்ணிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. எனக்கு அமௌண்ட்லாம் எதுவுமே பே பண்ணல. வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. நாளைக்கு நான் போயிட்டு அவங்க கிட்ட ஏமா வந்து என் கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு நீங்க எதுவுமே அமௌண்ட் கொடுக்கலையேன்னு கேட்டா, அடுத்த நாளுக்கு எனக்கு வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுவுமே கிடைக்காது. ஸோ நான் கேட்க முடியாது. ஆப்வியஸ்லி அவங்க வந்து என்னோட ஷாப்ல இருந்து என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டதுனால என்னோட அசெட் வேல்யூ என்ன ஆயிடுது, குறைஞ்சிருதா. திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் டிராயிங்ஸ். சரியா, அசெட் வேல்யூ எனக்கு குறைஞ்சிது, என்னோட ஸ்டாக்கோட வேல்யூ குறைஞ்சிருது. லயபிலிட்டிஸ் அது யாரோட கணக்குல நான் எழுதுவேன், என்னோட கணக்குல தானே எழுதுவேன். அதாவது ஓனரோட கேபிட்டல்ல இருந்து தானே வந்து அந்த எடுத்துட்டு போன திங்ஸ்க்கு நான் மைனஸ் பண்ணுவேன். ஸோ லயபிலிட்டிஸ் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்ல லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருது. அசெட் நம்ம வச்சிருக்க ஸ்டாக் வந்து டிக்ரீஸ் ஆயிருது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் புரியுதாப்பா? ஓகே. ஸோ நவீன் கேட்ட டவுட் வந்து இப்ப எல்லாத்துக்குமே கிளியர் ஆயிடுச்சு. சூப்பர். ஓகே. இவ பிரீத்தி ஒரு டவுட் கேட்டாங்க, which is a very fantastic டவுட். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, மேம் இந்த ஒரு 4 செனரியோஸ் மட்டும்தான் இருக்குமா மேம், வேற எந்த செனரியோஸும் இருக்காதானா? இல்லடா கண்ணா, இந்த 4 செனரியோஸ் வந்து உனக்கு இந்த ஈக்குவேஷனோட 2 சைடு நான் வச்சு காட்டணுங்கிறதுக்காக இந்த ஒரு 4 செனரியோஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சரியா, இதுலயே வந்து எப்படியெல்லாம் வந்து நடக்கலாம் அப்படின்னா, அசெட் சைட்லயே வந்து ரெண்டு விஷயம். இப்ப கேஷும் வந்து உனக்கு அசெட் தான், கேஷும் இன்க்ரீஸ் ஆகி ஒரு அசெட்டும் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி உனக்கு வரலாம். சரியா, இல்ல ஒரு அசெட் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கு பதிலா கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி வரலாம். அசெட் டிக்ரீஸ் ஆகி கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி வரலாம். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் செனரியோஸ் கேன் ஹேப்பன். அப்புறம் ஏன் மேம் இந்த 4 செனரியோஸ் மட்டும் இங்க காமிச்சிருக்கீங்கன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். இட் இஸ் நாட் அ எக்ஸாஸ்டிவா இது மட்டும் தான் நடக்கணும்னு இல்ல, ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், இதெல்லாம் நடக்கலாம்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி என்ன வேணா செனரியோ வேணா நடக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனா என்ன செனரியோ எப்படி நடந்தாலும் நம்மளோட தம்ப் ரூல் என்ன, டிரான்சாக்ஷனுக்கு கண்டிப்பா டபுள் எஃபெக்ட் இருக்கும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அதுதானே சொல்லுது. ஸோ எந்த டிரான்சாக்ஷனா இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம இப்ப புதுசா ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கலாமே. ஒரு பேங்க்ல இருந்து நான் வந்து ஒரு 50,000 என்னோட கேஷை வந்து எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்றேன். அப்படிங்கிறப்ப என்னோட அசெட்ல ஒரு வேல்யூ குறையுது. கேஷும் அசெட் தான், பேங்க்கும் அசெட் தான். கேஷ்ல குறைஞ்சு அதே இது பேங்க்ல இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல லயபிலிட்டிஸை நான் டச் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு செனரியோ வரலாமா மேம்னா வரலாம், தாராளமா வரலாம். ஆனா அதான் டபுள் என்ட்ரி, ஒன்னு ரெண்டுமே ஏறும், இல்ல ரெண்டுமே ஏறும், அந்த மாதிரி டபுள் எஃபெக்ட் உனக்கு இருக்கும். அவ்வளவுதான். இது எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் an illustrative லிஸ்ட். ஜஸ்ட் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் இப்ப எல்லாத்துக்கும் கிளியரா இருக்காடா கண்ணா? புரியுதா? சரி, ஓகே. ஸோ எதுக்காக மேம் அப்போ ஈக்குவேஷன்? நம்ம ஜேர்னல் தான் நம்மளுக்கு இருக்கே மேம். ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் 11th இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஜேர்னல். எதுக்காக இப்போ ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சீரியஸ்லி நீங்க ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜேர்னல் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, நம்ம வந்து ஜேர்னல் வந்து ஒவ்வொரு டைமும் அஃப்கோர்ஸ் நம்ம கோல்டன் ரூல்ஸ் யூஸ் பண்ணி போட்டாதான் நம்மளுக்கு கரெக்டா வரும், அதெல்லாம் ஓகே. பட் எல்லா விஷயமுமே வந்து நம்ம ஈக்குவேஷனாவும் நம்மளுக்கு மைண்ட்ல இருந்துச்சுன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் போகணும்டா கண்ணா. ஈக்குவேஷனும் நம்மளுக்கு வேணும், ஜேர்னலும் நம்மளுக்கு வேணும். இதுதான் பெஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படி எல்லாம் கிடையாது. சரியா, இதுவும் உனக்கு தெரிஞ்சு இதுவும் உனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டக்குனு பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணும். அந்த ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபாஸ்ட் அக்யூரசி. எக்ஸாம்ல உனக்கு 3 மணி நேரம் தான், அந்த 3 மணி நேரத்துல நீ 100 மார்க்ஸ் முடிக்கணும். அதுக்கான உனக்கு அந்த அக்யூரசி இந்த சிஸ்டம், 2 சிஸ்டமுமே கொடுக்கும். ரெண்டுமே சயின்டிபிக் சிஸ்டம் தான், பயப்படுறதுக்குலாம் இங்க ஒண்ணும் கிடையாது. ஓகே, சோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா இந்த ஸ்டோரி? Can I start golden rules now? Can I see the thumbs up guys? Fine. Golden rules start பண்ணலாமா? ஓகேடா. சோ கோல்டன் ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கோல்டன் ரூல்ஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அக்கௌண்ட்ஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். இது என்ன மேம் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னா, நம்ம ஜேர்னலைஸ் பண்ணுவோமா? ஜேர்னலைஸ் என்ன பண்ணுவோம்? ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுடா, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த டீ குடிக்கிற எக்ஸாம்பிள்ல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா உடனே அந்த டீ கடைக்காரர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு ஒரு நோட் எடுப்பாரு. நோட் எடுத்து அதை வந்து எழுதிக்குவாரு. ஓகே, இன்னைக்கு வந்து கோகுல் வந்துட்டு
10 rupeesக்கு டீ சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்கல, நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்கிறது டக்குன்னு ஒரு நோட்ல எடுத்து எழுதி வச்சுக்குவாரு. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் ஜேர்னல், டே புக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. சரியா? எல்லா அக்கௌண்ட்டுமே 2 சைடு, எல்லா டிரான்சாக்ஷன்லயுமே 2 அக்கௌண்ட்டை கன்ஃபார்மா அஃபெக்ட் பண்ணுன்றது நம்மளுக்கு தெரியும். அது எப்படி நம்ம ஜேர்னலைஸா பண்ண போறோம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கோல்டன் ரூல்ஸை நான் பார்க்கணும்னா, இந்த ஐஸ் ஆஃப் பிசினஸ். சரியா? சோ நீ அந்த பிசினஸ்க்கு ஒரு அக்கௌண்டன்ட்டா நீயே உன்னை கற்பனை பண்ணிட்டு நீ ஜேர்னல், லெட்ஜர் எல்லாமே அது இதுக்கு மேல அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல அக்கௌண்ட்ஸே நீ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல போட்டோம்னா உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிசினஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பாக்குறோம். சரியா? ஓகே, டீ ஷாப்பே வச்சுக்குவோம் பாக்கண்ணா. சரியா? சோ நம்ம கீழ இருந்து போயிடலாம். 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. பர்சனல் இருக்கு, ரியல் அக்கௌண்ட் இருக்கு, நாமினல் அக்கௌண்ட் இருக்கு. நம்ம கீழ இருந்து போவோம். ஃபர்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட். டீ ஷாப்ல எதெல்லாம் உனக்கு நாமினல் அக்கௌண்ட் குள்ள போகும்? ஃபர்ஸ்ட் நாமினல் அக்கௌண்டோட பக்கெட்ல நம்ம என்னென்னலாம் போடுவோம், எதெல்லாம் ரெக்கரிங்கா இருக்கோ, ரெக்கரிங் இன் நேச்சரோ, அதெல்லாம் தான் நம்ம நாமினல் அக்கௌண்ட்ல போடுவோம். இட் கேன் பி a salary, இட் கேன் பி நம்மளுக்கு அந்த டீ ஷாப்னா சமோசா விற்போம், டீ விற்போம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இன்கம்ல வரும். இதெல்லாம் நம்ம நாமினல் அக்கௌண்ட்ல போட்டு இந்த பக்கெட்டை இயர் எண்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு இதை அப்படியே இந்த பக்கெட்டை உடைச்சிருவோம். இவங்க 2 பேர்த்த மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போக போறோம். இது எல்லாத்துக்கும் கிளியர் தானே? இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட்டை பார்க்கலாம். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த இடத்துல நாமினல் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் நான் சமோசா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரியா? ஏன்னா அது ரெகுலரா ரெக்கரிங். ரியல் அக்கௌண்ட், ஸோ டீ ஷாப்புங்கிறப்ப ரியல் அக்கௌண்ட் கேஷ் ஜிபே பண்ணுவாங்க சில பேர், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். அண்ட் தென் அசட்டும் ரியல் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுமா? நம்ம டீ ஷாப்ல என்னென்னலாம் அசட், அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு அசட். அண்ட் தென் அந்த டீ போடுறதுக்கு அந்த பாய்லர்லாம் வச்சிருப்பாங்க, அது நம்மளுக்கு அசட். சரியா? ஸோ இதெல்லாம் நம்மளோட ரியல் அக்கௌண்ட்ல எக்ஸாம்பிளா வரும். சரியா? நம்ம ஒரு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி கத்துக்கிறோம். அடுத்தது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ எதெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்ல வரும்? ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ல 3 டைப்ஸ் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட் இருக்கா. அதுல ஒன்னு ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். ஆப்வியஸ்லி பேங்க் மாதிரி எல்லாம் இந்த டீ கடைக்காரா பேங்க் லோன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்டா வரும். ஸோ நார்மலா இந்த டீ ஷாப்புக்கு யாராவது ஒருத்தர் லோன் கொடுத்துருக்காங்க, லைக் எப்படி சொல்றது, அவங்க ரெகுலரா அதை பண்ண மாட்டாங்க. சரியா? ரெக்கரிங் ஆக்டிவிட்டியா அது வராது. ரெகுலரா வந்துச்சுன்னா அது நாமினல்ல போயிடும். பட் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய லோன் கொடுக்கறது, ஒரு இன்சூரன்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தானே நடக்கும். சரியா? இது ரெக்கரிங் ஆக்டிவிட்டி கிடையாது. இட் இஸ் a கேபிட்டல் டிரான்சாக்ஷன். கேபிட்டல் டிரான்சாக்ஷன் ஆப்வியஸ்லி இது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போக போகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க ஷியாம்னு ஒருத்தர் இந்த டீ ஷாப்புக்கு லோன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் ஒரு பேங்க்ல இருந்து ஒரு பிஎன்பி பேங்க்ல இருந்து இந்த டீ ஷாப்காரர் லோன் வாங்கியிருந்தாருன்னா பிஎன்பி பேங்க்ங்கிறதுக்கு உயிர் கிடையாது. அதனால இதை ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். சரி, அதுவும் பர்சனல் அக்கௌண்ட் குள்ள தான் வரும். அடுத்தது நம்மளோட ஒருவேளை நான் மேல ஒரு எக்ஸாம்பிள்ல சொன்னல, கடை, அந்த டீ ஷாப் கடை வச்சிருக்காருல்ல அவரு, அவங்களோட வீட்டுல இருந்து யாராவது அந்த கடையில ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதை எங்க போய் எழுதுவாங்க? டிராயிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் எழுதுவாங்க. ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் இஸ் டைரக்ட்லி ரெப்ரசென்டிங் ஓனர்ஸ் கேபிட்டல். ஸோ ஓனர்ஸ் கேபிட்டல் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சுதா? இப்போ ஒன்றும் பண்ண போறதுல ரூல்ஸை வச்சு ஃபிட் இன் பண்ண போறோம். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம் கண்ணா. ஆக்சுவலி மாஸ்டர் கொஸ்டின் கீழே இருக்கு, நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம், பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ல ஷியாம் நம்மளோட டீ ஷாப்புக்கு ஒரு 50,000 rupees என்ன பண்றாரு? லோன் கொடுக்குறாரு. இதுதான் உன்னோட டிரான்சாக்ஷன். இதுல என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது? ஷியாம் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. வெரி குட். அண்ட் தென் கேஷ் அக்கௌண்ட். ஓகே, லோன் 50,000 கொடுக்குறாரு இல்லையா, கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் மேம் போடுவேன் அப்படின்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பிசினஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். ஸோ பிசினஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஷியாம் நம்மளுக்கு என்ன பண்றாரு? கடனை கொடுக்குறாரு. கரெக்டா?
ஸோ ஷியாம் அக்கௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ண போறேன், இங்க கிரெடிட் பண்ண போறேன். அடுத்தது இந்த கேஷ் அக்கௌண்ட்ங்கிறது நம்மளுக்கு ரியல் அக்கௌண்ட். காசு உள்ள வருதா வெளியில போகுதா? காசு உள்ள வருது. வாட் கம்ஸ் இன் we have to debit. So what comes in? Cash account debit. This is your journal. இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? This is your journal. Okay? So செகண்டா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேங்க் வந்து உனக்கு இதே அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, பிஎன்பி பேங்க். ஓகே, லோன் 50,000 கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப ஒண்ணுமே கிடையாது. பேங்க்குங்கிறதும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் தான். ஸோ கேஷ் அக்கௌண்ட் நம்மளுக்கு உள்ள வருது. கேஷ் அக்கௌண்ட் டெபிட். ஈவன் பேங்க்லயே அவங்க கொடுக்கறதுனால பேங்க்லயே கூட கிரெடிட் பண்ணி விடலாம். பேங்க்கும் நம்மளுக்கு ரியல் அக்கௌண்ட் தான், நோ ப்ராப்ளம். பேங்க் அக்கௌண்ட் கூட நம்ம இந்த இடத்துல டெபிட் பண்ணிக்கலாம். யார் நம்மளுக்கு கொடுக்குறாங்க? பேங்க் கொடுக்குறாங்க. ஸோ பிஎன்பி பேங்கை நான் என்ன பண்ணிக்கிறேன், கிரெடிட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரெடிட் த கிவர். மேட்ச் ஆயிடுச்சா? வாட் கம்ஸ் இன் மேட்ச் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இப்போ தேர்டா ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கலாம் கண்ணா. ஸோ தேர்ட் டிரான்சாக்ஷன்ல கடன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இவருக்கு இந்த டீ ஷாப் ஓனர் ஷியாமுக்கு வந்து அந்த 50,000 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. சரியா? ஸோ ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. இங்க என்ன டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? ஒன்னு கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கு, இன்னொன்னு சேம் ஷியாம் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல இவர் ஷியாம் வந்து என்ன ரோல பிளே பண்றாரு? ரிசீவர் ரோல பிளே பண்றாரு ஷியாம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஐஸ், நல்ல ஐஸ் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல? பிசினஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஷியாம் இஸ் அ ரிசீவர் ஹியர். ஸோ ஷியாம் ரிசீவருங்கிறப்ப ஷியாம் அக்கௌண்ட் டெபிட். கேஷ் நம்மளை விட்டு வெளியில போகுதா? What goes out to bank account. அதனாலதான் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க, லோன் வாங்குறப்ப நீங்க என்ன என்ட்ரி போட்டீங்களோ அதோட ஆப்போசிட் ஜர்னல் என்ட்ரி தான் வந்து லோனை ரீபே பண்றப்ப போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கான ரூல் இதுதான். ஓகே, மெமரி பண்றதுக்குலாம் அங்க ஒண்ணும் கிடையாது. ரூல் இதுதான். இங்க போட்டிருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பாத்தியா இந்த ரெண்டு இடத்துலயும். ஃபைனா? பிஎன்பிக்கும் உனக்கு அதே மாதிரி தான் வரும். அதனால நான் உனக்கு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கல. சரியா? சோ இப்போ இந்த ரெண்டு அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சுடா கண்ணா. டிராயிங்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே தாராளமா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ டிராயிங்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரியே உங்க டீ ஷாப்புக்கு வீட்ல இருந்து வராங்க. வீட்ல இருந்து வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட் 10 rupees தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ பிசினஸ் பேக்கெட் 10 rupees எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆயிடுது? நம்மளோட அசெட், நம்மளோட ஸ்டாக்ல குறைஞ்சிடுது. ஸோ ஸ்டாக் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? வாட் கோஸ் அவுட்டா? வாட் கோஸ் அவுட்? ஸ்டாக் குறைஞ்சிடுது. என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் பண்ணுவீங்க. சரியா? டு பிஸ்கெட் அக்கௌண்ட். ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. டு பிஸ்கெட் அக்கௌண்ட் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருது. யார் வந்து இந்த ஸ்டாக் வந்து எடுத்துட்டு போனாங்க? நம்ம வீட்ல இருக்கவங்க எடுத்துட்டு போனாங்க. ஸோ பிசினஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல யார் வந்து இந்த பிஸ்கெட்டுக்கு ஆக்சுவலி காசு கொடுக்கணும்? ஓனர் தான் கொடுக்கணும். ஸோ ஓனரை டைரக்டா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ஓகே. ஸோ இந்த இடத்துல கேஷ் இன்வால்வ் ஆகல. அவங்க தான் நம்மளுக்கு கேஷ் கொடுக்கல இல்லையா, அதனால கேஷ் இன்வால்வ் ஆகல. அதுக்கு பதிலாக டைரக்டா ஸ்டாக்ல குறைஞ்சது. ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிடுது, லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுது. புரிஞ்சுதாப்பா எல்லாத்துக்கும்? thumbs up. Shall I move to next? Very good, very good. Okay, sorry. Okay, இப்போ நம்ம நாமினல் அக்கௌண்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பர்சனல் ரியல் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. நாமினல் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா? இது வேணா அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நாமினலுக்கு ரெகுலரா நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் மேம். ரெகுலரா வந்து ஒருத்தர் வராருப்பா. ஓகே, அவரோட பேர் வந்து நம்ம வினோத்னு வச்சுக்குவோம்.
வினோத் வந்து ரெகுலரா வந்து நம்ம கடையில என்ன பண்றாரு, சமோசா சாப்பிடுறாரு, ரெகுலரா சாப்பிடுறாரு. அண்ட் தென் இட் இஸ் a recurring activity. நம்மளோட நேச்சர் ஆஃப் பிசினஸே சமோசா விக்கிறது தான். டீ ஷாப்ல சமோசா இல்லாம எந்த டீ கடையும் இருக்காது. சோ இதுதான் நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி. சரியா? சோ இதுக்கு வந்து என்ன என்ட்ரி பாஸ் பண்ண போறோம், சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஒரு கேஷ் கொடுத்துறாரு கண்ணா. ஓகே, கேஷ் கொடுத்துறாரு. சோ கேஷ் நம்மளுக்கு உள்ள வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன். சோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட், சமோசா அக்கௌண்ட். சமோசா அக்கௌண்ட்ங்கிறது இட் இஸ் a நாமினல் அக்கௌண்ட். சோ நாமினல் அக்கௌண்ட்ல இது இன்கமா எக்ஸ்பென்ஸா? கேஷ் உள்ள வருது, இன்கம் இல்லையா? சோ டு சமோசா அக்கௌண்ட். புரிஞ்சுதா? தென் சோ இப்போ இந்த கடையில வந்து ஒரு டீ மாஸ்டர் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோமே. அந்த டீ மாஸ்டருக்கு மந்த் ஆன் மந்த் நான் இந்த டீ ஷாப் வந்து 10,000 பே பண்றாங்க சேலரியா. சோ இது ஒரு தடவை பே பண்ணா ஒத்துக்குவாரா? ஒரு தடவை பே பண்ணிட்டு லைஃப் லாங் என்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஒத்துக்குவாரா? மாசம் மாசம் ஒரு பே பண்றாரு. சோ இட் இஸ் ஆல்சோ a recurring activity. எந்த பக்கெட்டுக்குன்னா நாமினல் அக்கௌண்ட் பக்கெட்டுக்கு போக போகுது. சோ salary அக்கௌண்ட், சேலரிங்கிறது உன்னோட எக்ஸ்பென்ஸ். சோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், salary அக்கௌண்ட் டெபிட் டு. இந்த இடத்துல நம்மளோட அமௌண்ட் வெளியில போகுது, கரெக்டா கேஷ் வெளியில போகுது. வாட் கோஸ் அவுட் டு கேஷ் அக்கௌண்ட். புரிஞ்சுதாப்பா? ஓகே ஓகே மேம், இது பக்காவா புரிஞ்சுது மேம். இப்போ வந்து கரெக்ட். இப்போ வந்து இந்த டவுட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டவுட். சோ கேஷ் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை மேம். பட் ஜென்ரலா வந்து அவர் கேஷ் கொடுக்கல. வினோத் வந்து சமோசா சாப்பிட்டு அண்ணா கணக்கு வச்சுக்கோங்கண்ணா நாளைக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதுக்கு என்ன மேம் பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வினோத் வந்து கேஷ் கொடுக்கல. சரியா? 5 rupees வந்து கொடுக்கல. அப்ப இந்த இடத்துல வந்து கேஷ் வந்து கொடுக்கணும். சோ கேஷ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, பட் இவரு கொடுக்கல இல்லையா? இதுக்கு என்ன மேம் டிரான்சாக்ஷன் அப்படின்னா, டைரக்டா நீ என்ன பண்ண மாட்ட, சமோசா அக்கௌண்ட்குள்ள போக மாட்ட. இது வந்து வினோத் வந்து உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடன், கரெக்டா? சோ இந்த இடத்துல நாமினல் அக்கௌண்ட்டுக்கு பதிலா பர்சனல் அக்கௌண்ட் உள்ள வந்துருது. கேஷ் கொடுத்துட்டாரு அப்படின்னா வினோத்தோட பிக்சரே உனக்கு தேவை கிடையாது. டைரக்டா சமோசாவை மட்டும் தான் பிக்சர்ல வச்சிருக்க போற. ஓகேவா? இன்கேஸ் உங்ககிட்ட அவர் வாங்கிட்டு உனக்கு அவர் கேஷ் கொடுக்கலன்னா அவரை பாக்குற அன்னைக்குலாம் அவர் நம்மளுக்கு 5 ரூபா கொடுக்கல 5 ரூபா கொடுக்கல ஞாபகம் வருமா? அவர் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா உனக்கு அது ஞாபகமே இருக்காது. ஞாபகம் இருக்கும் இந்த நார்மலா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ காசு வாங்கியிருந்தாவே உனக்கு அந்த ஞாபகம் இருக்குமா? சரியா? சோ அப்ப காசு கொடுக்கல அப்படிங்கிறப்ப கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன்ல உனக்கு என்ன ஆகுது, வினோத் வந்துட்டு உள்ள வந்துடுறாரு. சோ வினோத் ஹியர் யாரு, நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியவர். சோ வினோத் இஸ் a giver here. சோ வினோத் அக்கௌண்ட் நான் கிரெடிட் பண்றேன் டு வினோத் அக்கௌண்ட். ஓகே, கேஷ் நம்மளுக்கு கொடுத்துருக்கணும். டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் அக்கௌண்ட் டெபிட். சோ இதுதான் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு உனக்கு வரக்கூடிய என்ட்ரி. புரிஞ்சுதா? ஒருவேளை ஒரு கேஷ் கொடுத்துட்டாரு மேம் அப்படின்னா நீ வினோத்தையே பிக்சர்ல பார்க்க மாட்டேன். இந்த இடத்துல வினோத் அக்கௌண்ட்டுக்கு பதிலா சமோசா அக்கௌண்ட்னு வந்துடும். சமோசா அக்கௌண்ட்னு போயிட்டு இது வந்து உன்னோட நாமினல் பக்கெட்ல போய் க்ளோஸே ஆயிரும். சப்போஸ் உனக்கு வந்து வினோத் கேஷ் கொடுக்கல அப்படிங்கிறப்ப உனக்கு வினோத் அக்கௌண்ட்ல வரும். வினோத் அக்கௌண்ட் உனக்கு என்ன ஆகும், பேலன்ஸ் ஷீட்ல கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். உன்னோட பேலன்ஸ் ஷீட்ல நீ நெக்ஸ்ட் இயர் வினோத் ஒரு வருஷம் ஒரு எங்கேயோ உனக்கு காசு கொடுக்காம ஃபாரின் போயிட்டாருன்னா ஒரு வருஷம் கழிச்சு உன் கடைக்கு வந்தாருனாலும் உன் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு அண்ணே நீங்க எனக்கு ஒரு 5 ரூபா பாக்கி நீங்க கொடுக்கல அப்படிங்கறத வாங்கிக்கலாம். ஃபைன் எவ்ரிவன்? கோல்டன் ரூல்ஸ் எல்லாத்துக்கும் புரியுதா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் கோல்டன் ரூல்ஸ் எல்லாரும் எனக்கு. இப்ப கோல்டன் ரூல்ஸ் கஷ்டமா இருக்காது. டெபிட் வாட் கம்ஸ் இன், credit what goes out, debit the receiver, credit the giver, debit all expenses and losses, credit all incomes and gains. எல்லாத்துக்கும் இது சாலிடா புரிஞ்சுதா? இதேதான் நீ மேலையும் பார்த்த. ஒன்னும் புதுசாலாம் இந்த ஈக்குவேஷன் வந்து எங்கேயோ நான் வந்து வானத்துல இருந்து எல்லாம் வந்து உலகல. இதே ஈக்குவேஷன் தான் இங்க பார்த்தல. ஒன்னு இந்த இது வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இது அஃபெக்ட் ஆகுது. டபுள் என்ட்ரி அஃபெக்ட் ஆகுதா? அதே தான் இந்த இடத்துலயும் நடந்துச்சு.
அதேதான் இந்த ஈக்குவேஷன்லயும் நடந்துச்சு. அசெட் வந்து உனக்கு கேஷ் வந்து ஷியாமுக்கு நம்ம பே பண்றப்ப உனக்கு வந்து கேஷ் வந்து குறைஞ்சுதா? சோ கேஷ் குறையறப்ப உனக்கு அசெட் குறையுதா? அட் தி சேம் டைம் லயபிலிட்டிஸ், ஷியாமுக்கு பே பண்ண வேண்டிய லயபிலிட்டிஸ் குறைஞ்சுதா? அவ்வளவுதான், ரெண்டுமே ஈக்குவலா குறைஞ்சுது. சரியா? சோ ஷியாம் அக்கௌண்ட் உனக்கு குறையுது. ஷியாம்ங்கிறவரு உன்னோட கிரெடிட்டாரு, கிரெடிட்டாருங்கிறவரு உன்னோட கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். சோ ஷியாம் அக்கௌண்ட் உனக்கு குறையறப்ப குறையுது. சோ நான் ஷியாம் என்ன பண்ணுவேன், டெபிட் பண்ணிடுவேன். ஆப்போசிட் எஃபெக்டா நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. சரியா? ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுக்குறேன், ஏன்னா நான் குறைக்கிறேன். நார்மலா ஷியாம் வந்து என்னோட கிரெடிட் அக்கௌண்ட்ரா, அவர் நம்மளுக்கு கிரெடிட்டாரு, அவரை நான் குறைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஆப்போசிட்டா நான் என்ன பண்ணுவேன், டெபிட். பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் பண்ணுவேன், மைனஸா இருந்தா பிளஸ் பண்ணுவேன். அதான் ஆப்போசிட். சோ ஆப்போசிட் எஃபெக்ட்ல டெபிட் பண்ற. ஷியாம் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் உனக்கு குறையுதுடா. சோ கேஷ் நார்மலா உன்னோட டெபிட் அக்கௌண்ட், அசெட்ங்கிறதுனால டெபிட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட், அது டெபிட் அக்கௌண்ட், அது உனக்கு குறையுது, ஆப்போசிட்டா குறையுது. சோ அதனால கிரெடிட் பண்றேன் டு கேஷ் அக்கௌண்ட். இவ்வளவுதான்டா ஜர்னல் என்ட்ரி. சோ நீ இதை வச்சியும் ஜர்னல் என்ட்ரி போடலாம், இதை வச்சியும் ஜர்னல் என்ட்ரி போடலாம். உனக்கு எது ஈஸியா இருக்கோ, அது கம்ஃபர்டபுளா இருந்துக்கோ. என்ன கேட்டா ரெண்டுமே வந்து உனக்கு இந்த மெத்தடா அந்த மெத்தடான்னு யோசிக்கிற அளவுக்குலாம் ரெண்டுலயும் உனக்கு ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. சரியா? ஸோ மேக் ஷூர் ரெண்டுலயுமே கம்ஃபர்டபுளா இருந்துக்கோங்க. இது புரிஞ்சுதுன்னா லெட் மீ கோ டு த மாஸ்டர் கொஸ்டின் அண்ட் சால்வ் த கொஸ்டின் ஃபார் யூ கண்ணா. ஓகே, எல்லாத்துக்கும் ஆல் எவ்ரிவன் let's move. Okay, so first இப்ப Mr. Aman started a trading business. Aman traders 1st April 2026 ஒரு trading business Aman traders ஸ்டார்ட் பண்றாரு. So the following transaction took place during the month of April 2026. From these transactions you have to pass up journal entry, you have to post them into the ledger, you have to prepare a trial balance, and you have to prepare a trading and profit and loss account and balance sheet. So entire accounting cycle இந்த master questionல we are going to prepare. Okay, fine. Okay, so இப்போ 1st April அன்னைக்கு என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா, அமன் ஸ்டார்டட் அ பிசினஸ். ஓகே, ஒருத்தவங்க வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, லெட் மீ ஹோல்ட் இட் ஹியர். ஸோ எப்படி மேம் வந்து இதை நீங்க கிரெடிட் அக்கௌண்ட்ரா கண்ணா, இதை வந்து டெபிட் அக்கௌண்ட்ரா கண்ணா அப்படின்றத நீங்க எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஷாமுங்கிறது கிரெடிட் அக்கௌண்ட், கேஷுங்கிறது வந்து டெபிட் அக்கௌண்ட்டுங்கிறத எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐ செட் இட் பேஸ்ட் ஆன் த லெட்ஜர் அக்கௌண்ட் பேலன்ஸ். சரியா? ஸோ இது நான் லெட்ஜர் எடுக்கிறப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் அன்டில். ஸோ இப்போ அமன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிஸ்னஸ்ல வந்து கேஷ் வந்து 1 lakhம், ஃபர்னிச்சர் 20,000. ஸோ ஃபர்ஸ்ட் டே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ கேபிட்டல் ஆப்வியஸ்லி இது. சரியா? ஸோ கேபிட்டல் ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. அடுத்தது என்ன இன்வால்வ் ஆயிருக்கு? கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கு, ஃபர்னிச்சர் இன்வால்வ் ஆயிருக்கு. இது 3 தானே இன்வால்வ் ஆயிருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே கேபிட்டல்ல போகுது. கேபிட்டல் இஸ் நத்திங் பட் டைரக்ட்லி இட் இஸ் டினோட்டிங் அமன், இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். சரியா? ஸோ இந்த 3 அக்கௌண்ட் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டுக்கான டிரான்சாக்ஷனை இப்போ நம்ம போட போறோம். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? கேஷ் பிசினஸ்க்குள்ள வருது, ஃபர்னிச்சர் அசெட் பிசினஸ்க்குள்ள வருது. ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? வாட் கம்ஸ் இன் டெபிட் பண்ணும். ஸோ இந்த 2 ஐட்டத்தையும் என்ன பண்ண போற? டெபிட் பண்ண போற. furniture account debit, cash account debit, capital account. So capital account is directly denoting the owner la. So owner இந்த இடத்துல business ஓட point of view ல owner யாரு? capital கொடுத்தவர், அதாவது giver. கரெக்ட்டா? So we have to credit the giver. That's what we are doing here. We are going to credit the giver to capital account. So cash account debit, furniture account debit, capital account credit. இதான் first journal entry. Narration as usual, being business started with cash and furniture. Okay. First journal entry போட்டாச்சு. இப்போ அடுத்த journal entry.
deposited rupees 60,000 into bank out of cash. ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 50,000 எடுத்து பேங்க்ல வந்துட்டு போய் அமன் வந்து டெபாசிட் பண்றாரு. ஸோ அசட்லயும் உனக்கு குறையும், கேஷ்ங்கிற அசட்டும் உனக்கு குறையுது, அட் த சேம் டைம் பேங்க்குங்கிற அசட் உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நான் இது ஜஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை ரிலேட் பண்ணி சொன்னேன், இதுக்கு மேல அப்படிலாம் ரிலேட் பண்ண மாட்டேன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல கேஷ் உனக்கு வெளியில போகுதா? ஸோ கேஷ் வெளியில போச்சுன்னா என்ன என்ட்ரி? cash goes out. So cash account is crediting. பேங்க்ல உனக்கு அமௌண்ட் வருது, பேங்க்கும் உனக்கு ரியல் அக்கௌண்ட் தான். சோ பேங்க்ல உனக்கு அமௌண்ட் வருதா? சோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட். This is the entry. Bank account debit to cash account. Understood? Okay, fine. இப்ப அடுத்தது purchased goods for cash rupees 25,000. ஸோ கூட்ஸை கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு சப்ளையரோட நேம் நம்மளுக்கு தேவை கிடையாது, ஏன்னா அவனுக்கு தான் நம்ம அமௌண்ட் கொடுத்துட்டோம்ல, அவருக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சப்போஸ் சப்ளையர் கிட்ட நான் கேஷ் கொடுக்காம வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அந்த சப்ளையர் நான் தூங்கப்ப கூட நான் நினைச்சுக்குவேன், ஐயோ அவருக்கு நான் 20,000 கொடுக்கணும், ஐயோ நான் அவருக்கு 20,000 கொடுக்கணும். அப்ப சப்ளையரோட நேம் வந்து நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கணும். இப்ப நம்மளுக்கு சப்ளையரோட நேம் மைண்ட்ல இருக்கணுமா? தேவை கிடையாது, அதான் நான் கேஷ் கொடுத்துட்டேன் இல்லையா. சோ கேஷ் வெளியில போகுது, கேஷ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டிங். பர்ச்சேஸ்டு கூட்ஸ், கூட்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ள வருது. சோ பர்ச்சேசஸ்ங்கிறது உன்னோட நாமினல் அக்கௌண்ட், நீ வருஷா டெய்லி பர்ச்சேஸ் பண்ண போற கூட்ஸ் உன்னோட நாமினல் அக்கௌண்ட். சோ பர்ச்சேஸ்ங்கிறது உன்னோட எக்ஸ்பென்ஸ். நாமினல் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்சஸா இருந்தா என்ன பண்ணுவேன்? டெபிட் பண்ணுவேன். அதே தான் இங்க பண்ண போறேன். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, purchases account debit to cash account. Fine, done. So இப்ப next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா transaction number 4. So it is a very important question. நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் கொலாஜ் பண்ணி ஒரே கொஸ்டினா எடுத்து வச்சிருக்கேன், அதனால தான் கொஸ்டின் பெருசா இருக்கு. சரியா? இந்த ஒரு கொஸ்டினை பார்த்துட்டீங்கன்னா 1 இயர்க்கான சிலபஸ் கத்தம். April 5 purchased goods from Ramesh on credit. கிரெடிட்ல வாங்கியிருக்கேன், சப்ளையரோட நேம் நம்ம மைண்ட்ல இருக்கணும். சரியா? கிரெடிட்ல வாங்கியிருக்கேன், கேஷ் நான் கொடுக்கல. ஸோ சேம் தான், கூட்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ள வந்துச்சு. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் நான் என்ன பண்ணிட்டேன்? டெபிட் பண்ணிட்டேன். ஆனா கேஷ் தான் நான் கொடுக்கல இல்லையா, அப்ப அந்த இடத்துல கேஷுக்கு பதிலா நம்மளோட கிரெடிட்டார் பேர் என்ன? ரமேஷ். டு ரமேஷ் அக்கௌண்ட். ஃபைனா? ஃபைன், ஓகே. இப்ப அடுத்தது 5. sold goods for cash. நான் கூட்ஸை சேல் பண்றேன் கேஷ் வாங்கிட்டு. ஸோ என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனவங்க பேரு எனக்கு தேவை கிடையாது, என்னோட கஸ்டமர் பேரு எனக்கு நாலேஜ்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ சேல்ஸுங்கிறது என்னோட நாமினல் அக்கௌண்ட் தான். சரியா? எனக்கு ரெக்கரிங் ஆக்டிவிட்டி நாமினல் அக்கௌண்ட். ஸோ நம்மளோட சேல்ஸுங்கிறது இன்கம் எந்த சைடு வருது? பக்கா கிரெடிட் சைடு வருது. ஸோ டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, நம்மளுக்கு கேஷ் கையில வந்துருச்சா? கேஷ்ங்கிறது நம்மளுக்கு உள்ள வருது. டெபிட் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட். திஸ் இஸ் யுவர் ஜர்னல் என்ட்ரி. ஃபைன், ஓகே. அடுத்தது sold goods to சுரேஷ் on credit. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்? சுரேஷ்க்கு கூட்ஸை வந்து கிரெடிட்ல சேல் பண்ணிருக்கேன். அப்ப வந்து நான் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் சுரேஷோட பேர் வந்து என் மைண்ட்ல இருக்கும். சரியா? ஸோ கேஷ் நம்மளுக்கு உள்ள வரல, சேல்ஸ் ஆனா நடந்திருக்கு. ஸோ சேல்ஸ்க்கு டு சேல்ஸ் அக்கௌண்ட், சேம் அதே டிக்டோ அதே மாதிரியே போட்டேன். கேஷ் தான் உள்ள வரலையே, அதுக்கு பதிலா சுரேஷோட பேரை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ பிசினஸ்க்கு சுரேஷ்ங்கிறவர் யாரு? ரிசீவரா? சுரேஷ் கிட்ட இருந்து பிசினஸ் வந்து அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. சரியா? ஸோ பிசினஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல சுரேஷ் வந்து நம்மளுக்கு
ரிசீவரா? சோ சுரேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறேன். சரியா கண்ணா? அதான் இங்க இருக்கு. அண்டர்ஸ்டுடாப்பா? ஃபைன்பா. paid rent by check rupees 5000. ஸோ ரெண்ட் பே பண்ற, செக்ல பே பண்ற. செக்னா ஆப்வியஸ்லி இந்த இடத்துல பேங்க்குக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ரெண்ட் பே பண்ற, ரெண்ட் வந்து மாசம் மாசம் தானே பே பண்ணுவேன், ரெக்கரிங் ஆக்டிவிட்டி தானே, சரியா? ஸோ நாமினல் அக்கௌண்ட் தானே. ஸோ ரெண்ட்ங்கிறது நம்மளோட எக்ஸ்பென்ஸ். நாமினல் அக்கௌண்ட்ல நம்மளோட எக்ஸ்பென்சஸா இருந்தா ரூல் என்ன? ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்ல அமௌண்ட் வெளியில போகுது, வாட் கோஸ் அவுட் கிரெடிட். रेंट अकाउंट डेबिट टू बैंक अकाउंट अप्रैल 10 का ट्रांसैक्शन हो गया. ओके, அடுத்தது received commission in cash rupees 2000. so cash account commission வாங்கிருக்காங்க. so அமன் வந்து என்ன பிசினஸ்ல இருக்காருப்பா கண்ணா? அமன் வந்து ட்ரேடிங் பிசினஸ்ல இருக்காரு. so அப்ப கமிஷன்ங்கிறது அவரோட ரெக்கரிங் ஆக்டிவிட்டி, அவரோட டே டு டே பிசினஸ் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. சப்போஸ் இந்த இடத்துல அமன் வந்து ட்ரேடிங் பிசினஸ்ல எல்லாம் இல்ல, சரியா? அப்படிங்கிறப்ப அவருக்கு யாரும் வந்து வீடு தேடி வந்து கமிஷன் கொடுக்க போறது கிடையாது. ஒன் டைம் தான் அப்ப வரும். அப்ப அதை என்ன பண்ணும், கேபிட்டலா ட்ரீட் பண்ணி அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள போகும். அது வந்து நம்மளோட நாமினல் அக்கௌண்ட்டுக்குள்ள வராது. புரிஞ்சுதா? சோ இப்ப இந்த இடத்துல அமன் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தானே இருக்காரு, அதனால ட்ரேடிங் பிசினஸ்ல தானே இருக்காரு, அதனால இது அவருக்கு நாமினல் தான். சோ கேஷ் அக்கௌண்ட், கமிஷன் அக்கௌண்ட். சோ கேஷ் வந்து உனக்கு என்ன ஆகுது, உள்ள வருது. சோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிடுற டு இன்கம், கமிஷன் இன்கம் இல்லையா, டு கமிஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுற. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஓகே ஓகே ஃபைன். paid insurance premium in cash rupees 3000. ஸோ ஒரு ஃபுல் இயர்க்கான இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 3000க்கு பே பண்றோம். வெல் அண்ட் குட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்வால்வ் ஆகுது. ஸோ இப்போ ஒருத்தருக்கு டவுட் வரும், இவ்வளோ நாளா வந்து நான் மந்த்லி பே பண்றேன், அதனால நாமினல் அக்கௌண்ட்னு சொல்றேன், இங்க கவர்ஸ் த ஃபுல் இயர்னு கொடுத்துட்டாங்களே மேம், அப்ப இது நாமினல் அக்கௌண்டா மேம்னா? அஃப்கோர்ஸ் நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா நாமினல் அக்கௌண்ட் மந்த்லிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், ரெக்கரிங்ங்கிறது தான் கரெக்டான மீனிங். கரெக்டா? ஸோ மந்த்லி நடக்கலாம், வீக்லி நடக்கலாம், இயர்லி நடக்கலாம், மொத்தத்துல இது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது இயர்லி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்ட போற, கரெக்டா? ஃபுல் இயர்க்கா இருந்தாலும் இயர்லி கட்ட போற. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ நாமினல் அக்கௌண்ட். கேஷ் பே பண்ணிருக்கேன், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிருக்கேன். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ங்கிறது உன்னோட எக்ஸ்பென்ஸ், நாமினல் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் வந்து உனக்கு வெளியில போயிருக்கு டு கேஷ் அக்கௌண்ட். ஃபைன். அடுத்தது ஒரு நிமிஷம், எல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸி ஆயிடுச்சு, இரேஸ் பண்ணிக்கிறேன். withdrew cash rupees 3000 for personal use. பர்சனல் யூஸ்க்காக கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ கேஷ் வந்து ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு டவுன் ஆயிருது. அண்ட் தென் பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணியிருக்காரு. பர்சனல் யூஸ்னா அமனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை தான் டைரக்டா ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்லயும் என்ன ஆயிருக்கும், அமௌண்ட் குறைஞ்சிருக்கும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ஸ்பான்சர் பண்ற மாதிரினா, கேபிட்டல் இஸ் அ giver, capital account is a giver, personal account la capital account is a giver. So capital account one second ra. So இந்த இடத்துல பாரு, capital account is the ரிசீவரா கீவரா? புரிஞ்சுதா இது பிரணவ்?
இல்ல நீ என்ன டவுட் கேக்குறங்கிறது எனக்கு புரியல. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி பிரணவ் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அந்த ரிசீவர் கீவர் அவருக்கு புரியல இந்த அக்கௌண்ட்ல. சரியா? ஸோ வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். சரியா? பர்சனல் யூஸ்க்கு கேஷை வித்ட்ரா பண்றாங்க. ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. கேஷ் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சரியா? ஸோ கேஷ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? கேஷ் நம்மளுக்கு வெளியில போகுது. கேஷ் வந்து நம்மளுக்கு வெளியில போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை நான் என்ன பண்றேன்? கிரெடிட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஹியர் கேபிட்டலுங்கிறது நம்மளுக்கு அமௌண்ட்டை கொடுக்குறாங்களா இல்ல அமௌண்ட்டை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா? அமௌண்ட் பிசினஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல அமௌண்ட் நம்மளுக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ ஓகே தே ஆர் த ரிசீவர். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். ஓகே நான் முன்னாடி கீவர்னு சொல்லிட்டேன். ஓகே தட் வாஸ் கிரியேட்டட் திஸ் டவுட். முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் டங்க்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அது கீவர்னு சொல்லிட்டேன். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல ரிசீவர் கண்ணா. கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே புரிஞ்சுதா இப்ப? தேங்க்யூ பிரணவ் ஃபார் ஐடென்டிஃபைங் இட். டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இது என்ன மேம் இந்த இடத்துல டிராயிங்ஸ் அக்கௌண்ட்னு போட்டிருக்காங்கன்னா இது திருப்பி வந்து அடுத்து இன்னொரு என்ட்ரியா இதை க்ளோஸ் பண்றப்ப வந்து என்ன போடுவாங்க? டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி கேபிட்டல் அக்கௌண்ட்டை திருப்பி டெபிட் பண்ணி விடுவாங்க. சரியா? நான் டைரக்டா ஒரே என்ட்ரியா போட்டேன். மித்தபடி இதுல தப்புன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டைரக்டா எங்க கீழே போக போகுது? கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே தான் போக போகுது. சரியா? அடுத்தது என்னது? பெய்டு மிஸ்டர் ரமேஷ் 29,000 இன் ஃபுல் செட்டில்மெண்ட். சரியா? ஸோ 29,000 ரமேஷ் கிட்ட இருந்து நம்ம எவ்வளோட வாங்கணும்? ரமேஷ் கிட்ட இருந்து நம்ம 30,000 வாங்கியிருக்கோம். சரியா? ஸோ 30,000ல 29,000 தான் பே பண்ணிட்டு 1,000 rupees நம்மளுக்கு ரமேஷ் டிஸ்கவுண்டா எடுத்துட்டு சொல்லிட்டாரு. சரியா? ஸோ இப்போ ரமேஷ் அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ண போறேன். ஸோ ரமேஷ் இஸ் அ ரிசீவர் ஹியர். ரமேஷ் அக்கௌண்ட் முன்னாடி நம்மளுக்கு கீவரா இருந்திருப்பாரு, இப்ப ரிசீவர். ரமேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் எவ்வளோ இருக்கு நான் பே பண்றேன்? 29,000 டு இங்க ஒரு 1,000 rupees உங்களுக்கு இடிக்குமே மேம். இங்க 30,000 போட்டு இங்க டெபிட் கிரெடிட் க்ளோஸ் ஆகாதுல. எப்படி க்ளோஸ் ஆகும்? அதான் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாருல. ஸோ டிஸ்கவுண்ட்ங்கிறது உன்னோட இன்கமா இல்ல எக்ஸ்பென்ஸா? நீ டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்க, இன்கமா எக்ஸ்பென்ஸா? நம்மளோட இன்கம். ஸோ டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 1000 ரூபாய் க்ளோஸ் ஆயிரும். The account is done. Okay fine. So இப்ப அடுத்தது purchased goods for rupees 10,000. சாரி இங்க ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. received rupees 34,000 from சுரேஷ். சுரேஷ் நம்மளுக்கு 35,000 கொடுக்கணும். கரெக்டா? சுரேஷ் 35,000 கொடுக்கணும். நம்மளும் ஒரு 1,000 rupees அவருக்கு பே ஆஃப் பண்ணிட்டோம். நீங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ சுரேஷ் வந்து முன்னாடி நம்மளுக்கு என்னவா இருந்திருப்பாரு? ரிசீவரா இருந்திருப்பாரு. இப்பதான் நம்மளுக்கு அவர் கொடுத்துட்டார் இல்லையா அமௌண்ட். ஸோ சுரேஷ் இஸ் அ கீவர் நவ். அவரோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு ஆப்போசிட்டா என்ட்ரி போடுற 35,000 ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு உனக்கு அமௌண்ட் எவ்வளவு கையில வந்திருக்கு? கேஷ் அக்கௌண்ட்ல ஒரு 34 வந்திருக்கு. மேம் 1,000 rupees 1,000 rupees தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிட்டோமே சுரேஷ்க்கு. நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணோம்னா நம்மளுக்கு அது எக்ஸ்பென்ஸா இன்கமா? Expense. So expense is the nominal account. Debit the expenses. So here we are debiting it. 1,000 rupees. கீழே போய் என்ட்ரி பண்ணும். Okay fine. This is the entry. Fine. Okay.
இப்போ அடுத்த என்ட்ரி பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் rupees 10,000. ஸோ கேஷ் காண்டி பர்ச்சேஸ் பண்றேன். நான் முன்னாடி இந்த டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ பர்ச்சேசஸ் கேஷ் காண்டி பண்றேன். சப்ளையர் நேம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸோ என்ன பண்ண போறோம், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை நீங்க சொல்லுங்களேன். இந்த என்ட்ரியில எத்தனை தடவை நம்ம பார்த்துட்டோமே. very good Harish. So purchases account is a debit. Purchases debit to cash account 10,000. Fine. Paid salaries in cash in 8,000. Already மேல எக்ஸாம்பிள்லயே இதுக்கு நான் எப்படி என்ட்ரி வரும்னு சொன்னேன். Very good. I'm happy that everyone is understanding. Salaries account debit to cash account. Fine. Again, April 28 paid electricity charges in cash rupees 1,500. So electricity charges income expense akanna expenses. So electricity charges debit to cash account. Fine. So April 28 வரைக்கும் கொடுத்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே finally we have put it down in the journal. Super, பக்கா. Give a self clap for you. Okay. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னா, ஆஃப்டர் 30th அன்னைக்கு இந்த 1 மந்த்துக்கு நீ க்ளோஸ் பண்ற. ஸோ 30th அன்னைக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீ கண்டுபிடிச்சிருக்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் we have to give the entry. ஒருவேளை நம்ம முன்னாடி தப்பு பண்ணியிருந்தோம்னா இப்போ அதை ரிவர்ஸ் பண்ணி கரெக்டா பண்ண போறோம். இல்ல சில என்ட்ரி போடாமே விட்டுருப்போம். அந்த என்ட்ரி எல்லாம் இப்போ நம்ம போட போறோம். இவ்வளவுதான் நம்ம பண்ண போறோம். ஓகே. depreciation furniture by 1,000. ஸோ 1,000 rupees depreciation. ஃபர்னிச்சர்ஸ் எங்கடா வாங்கணும், ஃபர்ஸ்ட் வாங்கணும் 20,000. ஸோ ஃபர்னிச்சரோட வேல்யூ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஃபர்னிச்சரோட வேல்யூ குறையுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதுக்கான எக்ஸ்பென்ஸ் டெப்ரிசியேஷன்ங்கிறது உனக்கு நீ கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்ப மந்த் ஆன் மந்த், இயர் ஆன் இயர். ஸோ இட் இஸ் அ ரெக்கரிங் ஆக்டிவிட்டி. ஸோ டெப்ரிசியேஷனுங்கிறத கிரெடிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஓகே. ஸோ இந்த டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் எங்க போயிடும், டைரக்டா நம்மளோட நாமினல் அக்கௌண்ட் பக்கெட் நம்மளோட P&L போய் ஸ்மாஷ்ட் அவுட் ஆயிடும். ஓகே. அடுத்தது salary of rupees 2,000 for April is still outstanding. ஸோ நம்ம பே பண்ணல. salary வந்து 2,000 இன்னும் நம்ம பே பண்ணாம இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன், salary அக்கௌண்ட்ல இந்த 2,000 நான் ஆட் பண்ணணும். அதான என்ட்ரி. salary வந்து ஜெனரலா நீ salary பே பண்ணா எக்ஸ்பென்ஸ், salary வந்து என்ன பண்ண போற, எக்ஸ்பென்ஸ்ல போட போற. ஸோ salary அக்கௌண்ட் டெபிட் 2,000. சரியா? பட் நான் பே பண்ணல. ஒருவேளை நான் பே பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல கேஷ்ன்னு நான் போட்டிருப்பேன். நான் பே பண்ணல. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த எம்ப்ளாயியோட பேரோ இல்ல எம்ப்ளாயியோட பேர் நம்மளுக்கு தேவையில்லைனாலும் அது நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங், நம்மளுக்கு அது லயபிலிட்டி அப்படிங்கிறது மைண்ட்ல இருக்கணும். ஸோ அதை டினோட் பண்ற அக்கௌண்ட் தான் salary அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட். ஸோ அதனால நீங்க என்ன பண்றேன், to salary அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்னு போட்டு 2,000 போட்டுறேன். டன்னா? ஓகே. அடுத்தது out of the insurance premium paid 2,750 relates to the next 11 months and is therefore prepaid அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட். இந்த வார்த்தை எல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். இருந்தாலும் நம்ம பேஸ்ல இருந்தே போய்க்கலாம். சரி, அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்ம போட்டாச்சு. ப்ரீபெய்ட். ஸோ இது இந்த மந்த்துக்கான அக்கௌண்ட்ஸ் தானே. இந்த மந்த்துக்கான அக்கௌண்ட்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா பண்ணதை நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. சரியா? நம்ம ஒரு மந்த்துக்கு பேசுறப்ப அந்த ஒரு மந்த்துக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அந்த இன்கம்ஸ் தான் நம்ம அந்த மந்த்ல அக்கௌண்ட் பண்ணும். இல்ல ஒரு இயருக்கு பேசுறப்ப ஒரு இயருக்கு தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். அடுத்த மந்த்துக்கோ அடுத்த இயருக்கோ இப்ப வந்து அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ப்ரீபெய்ட். முன்னாடியே பே பண்ணிட்டோம். கேஷ் ஆப்வியஸ்லி வெளியில போயிடுச்சு. ஸோ முன்னாடியே பே பண்ணிட்டனால அது வந்து நம்மளுக்கு ஒரு அசெட்ல நிற்கும். சரியா? இப்ப நீ வந்து இந்த பேக்லாம் எடுப்பல, இந்த ஏர்டெல்ல வந்துட்டு 1 இயருக்கு நீ பே பண்ணிடுவ.
1 இயருக்கு நீ பே பண்ணிட்டனா அது உன்னோட அசெட். நீ இப்ப மார்ச் மந்த்க்கு யூஸ் பண்றனா மார்ச் மந்த்க்கானது மட்டும் தான் உனக்கு டிடக்ட் ஆகும். மீதி எல்லாம் உனக்கு அசெட்டா அப்படியே நிக்கும். ஏப்ரல் யூஸ் பண்றப்ப ஏப்ரல் டிடக்ட் ஆகும். அதே கான்செப்ட் தான் ப்ரீபெய்டா வந்து 2750 வந்து ப்ரீபெய்டா இருக்கு. சரியா? சோ இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி போட போறோம் அப்படின்னா அதே அந்த இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, முதல்ல நம்ம என்ன பண்ணோம், கேஷ் அக்கௌண்ட் டெபிட், சாரி முன்னாடி வந்து இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்னு போட்டோமா. இப்ப இந்த இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்ல நீ என்ன பண்ண போற, குறைக்க போற. சரியா? சோ இத வந்து நம்மளுக்கு இன்கமா மாறிடுது இல்லையா, இந்த இன்சூரன்ஸ் மீதி எக்ஸ்ட்ராவா பே பண்ணிருக்க இந்த 2750 இன்கமா மாறிடுது இல்லையா. சோ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ண போற, கிரெடிட் பண்ண போற. யார் இது நம்மளுக்கு கொடுக்குறாங்க, who is it directly giving us, directly giving us by the prepaid insurance account. so இதுவும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் தான், நம்மளுக்கு கேபிட்டலுக்கு கீழே வரும். சோ அந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போறோம், டெபிட் த ரிசீவர். சோ பிசினஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல யார் வந்து இந்த அசெட்டை வந்து நம்மளுக்கு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, இன்சூரன்ஸ் அக்கௌண்ட். சோ ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ். this is the journal entry. புரிஞ்சுதா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் as on 30th April 2026 கொடுத்திருக்காங்க. சோ க்ளோசிங் கேபிட்டல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா க்ளோசிங் ஸ்டாக்குக்கு வந்து நம்ம வந்து ஜேர்னல்லாம் போட மாட்டோம். சரி, ஏன்னா நம்ம ஜேர்னல் முடிச்சு லெஜர் முடிச்சு ஃபைனலா லெஜர் முடிச்சு நம்ம க்ளோஸ் பண்றப்ப தான் அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை சம்டைம்ஸ் பேலன்சிங் கிளியரா கண்டுபிடிப்போம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம இங்க ஜேர்னல் போட தேவையில்ல, இது வச்சுக்கலாம், நம்ம ட்ரையல் பேலன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஜேர்னல் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எல்லா ஜேர்னலும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா இப்ப நம்ம லெஜர் பார்க்கலாம். ஓகே ஃபைன். சோ இப்ப லெஜர். சோ லெஜர்னா என்ன மேம்? இப்ப ஒரு மாசத்துக்கு தான் நான் என்ட்ரியே போட்டேன், ஒரு 30 நாள்லயே எனக்கு கிட்டத்தட்ட இத்தனை என்ட்ரி வந்துருச்சு. இதுல நான் எங்க போய் வந்து ஒரு ஃபில்டர்னு ஒரு விஷயம் வேணும்ல. இதுல நான் எங்க போய் ஃபுல் கேஷ் அக்கௌண்டோட பேலன்ஸ், ஃபுல் சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன நடந்திருக்கு, ஃபுல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன நடந்திருக்குன்னு நான் ஒவ்வொன்றா எடுத்தனா எப்ப நான் கண்டுபிடிப்பேன்? அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இத வந்து டைரக்டா ஒவ்வொரு அக்கௌண்ட் ரிலேட்டடா நம்ம என்ன பண்ண போறோம், சம்மரைஸ் பண்ண போறோம். சரியா? இப்ப பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னா அந்த அக்கௌண்ட்ல ஃபுல்லா பர்ச்சேசஸ் மட்டும், கேஷ் அக்கௌண்ட்னா அந்த அக்கௌண்ட்ல ஃபுல்லா கேஷ் மட்டும். சோ இது வந்து இப்ப பண்றதுக்கு வேணா உங்களுக்கு ஒவ்வொன்னா எடுத்து போடுறது கஷ்டமா இருக்கலாம். பட் இப்ப வந்து வி ஆர் இன் டெக்னாலஜிக்கல் ஏரா. நீ டேலியில இந்த ஜேர்னல்ல ஃபீட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் எல்லாமே கால்குலேட் ஆயிடும். சரியா? இப்ப படிக்கிறதுனால நம்ம ஒவ்வொன்னா நம்மளே போடுறோம். ஓகே. சோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா the rules for determining the balance. so ledger எல்லாத்துக்கும் தெரியும், லெஜர் வந்து இப்படி இருக்கும். சரியா? இது வந்து டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு. சரியா? டோட்டல் ஆஃப் டெபிட், டோட்டல் ஆஃப் கிரெடிட். சோ டோட்டல் வந்து எங்க போடுவ, இங்க போடுவ. இது டோட்டல் ஆஃப் டெபிட், இது டோட்டல் ஆஃப் கிரெடிட். டோட்டல் ஆஃப் டெபிட் டோட்டல் ஆஃப் கிரெடிட்டோட அதிகமா இருந்தால், டெபிட் சைடு பேலன்ஸ் வந்து உனக்கு அதிகமா இருந்தால் இது வந்து என்னன்னு சொல்லுவோம், டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதே டோட்டல் ஆஃப் கிரெடிட் அதிகமா இருந்து டோட்டல் ஆஃப் டெபிட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு பேலன்ஸ் எந்த சைடு வரும், பேலன்ஸ் எந்த சைடுரா வரும்? இரு, நான் உனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூட சொல்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அக்கௌண்ட், ஸோ டோட்டல் ஆஃப் டெபிட் வந்து இந்த இடத்துல ஒரு 10,000 இருக்கு. ஸோ இந்த இடத்துல டோட்டல் ஆஃப் கிரெடிட் வந்துட்டு உனக்கு 8,000 தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல டோட்டல் ஆஃப் டெபிட் தான் வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூவா இருக்குன்னா க்ளோசிங் ஃபிகர் உனக்கு எந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். கிரெடிட் சைட்ல 2,000 க்ளோசிங் ஃபிகர் வரும். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் டெபிட் பேலன்ஸ். ஓகே, கிரெடிட் சைடு தானே மேம் வருது, ஏன் டெபிட் பேலன்ஸ்னு சொல்றீங்கன்னா டெபிட் சைடு அதிகமா இருக்கிறதுனால இந்த பேலன்ஸ் கிரியேட் ஆகி கிரெடிட் சைடு வருது. ஸோ இட் இஸ் நோன் அஸ் டெபிட் பேலன்ஸ். ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு வேலை வந்து நம்மளுக்கு கிரெடிட்டா இருந்துச்சு, கிரெடிட் சைடு வந்து அதிகமா இருந்துச்சு டோட்டல் அப்படின்னா கிரெடிட் சைடு ஒரு 10,000
டெபிட் சைடு 8000 வந்துச்சுன்னா உனக்கு பேலன்சிங் ஃபிகர் 2000 இங்க வரும். இட் இஸ் நோன் as த கிரெடிட் பேலன்ஸ். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பேலன்ஸே இருந்துட்டு வந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸே இருக்கும் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், டெபிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதுக்கு தான் நான் மேல வந்து நான் சொன்னேன்னா கேஷ்ங்கிறது வந்து எப்பயுமே உனக்கு என்னவா இருக்கும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது நான் கீழே போடுறேன். ஸோ இது வந்து உனக்கு கேஷ் அக்கௌண்ட்னு வச்சுக்கோயேன். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல உனக்கு டெபிட் சைடு, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இந்த இடத்துல தான் உனக்கு எல்லா கேஷ் டீடைல்ஸும் இருக்கும், எக்ஸ்பென்சஸ் கம்மியாக தான் இருக்கும். கரெக்டா? ஸோ ஆப்வியஸ்லி உனக்கு டெபிட் சைடோட பேலன்ஸ் வந்து உனக்கு அதிகமாக இருக்கும். ஸோ தட் உனக்கு இது டெபிட் பேலன்ஸ், இந்த சைடு உனக்கு பேலன்சிங், கிரெடிட் சைடு பேலன்சிங் ஃபிகர் வரும். இது வந்து உனக்கு ஒரு டெபிட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட். அதனால தான் கேஷ் அக்கௌண்ட்டோட பேர் வந்து டெபிட் அக்கௌண்ட். இந்த டெபிட் அக்கௌண்ட் எப்பயுமே எங்க போகும், அசட் சைடு. ஒருவேளை ரியல் அண்ட் பர்சனல் அக்கௌண்டா இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து டெபிட் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா அசட் சைட்ல போகும் பேலன்ஸ் ஷீட்ல. சரியா? ஸோ இதுவே வந்து உனக்கு ஒரு லோன் அக்கௌண்ட்னு வச்சுக்கோயேன். ஸோ லோன் அக்கௌண்ட்னா உனக்கு கிரெடிட் சைட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கீவர். ஸோ லோன் அக்கௌண்ட் உனக்கு கிரெடிட் சைட் தான் எல்லாமே உனக்கு இருக்கும், பேமெண்ட் மட்டும்தான் உனக்கு டெபிட் சைட்ல இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உனக்கு கிரெடிட் சைடோட பேலன்ஸ் தான் அதிகமா இருக்க போகுது. அதனால வந்து இது என்ன அக்கௌண்ட், கிரெடிட் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டோட லயபிலிட்டி சைட்ல வரும். புரிஞ்சுதா? இதுதான் இந்த இடத்துல டோட்டல் ஆஃப் டெபிட், டோட்டல் ஆஃப் கிரெடிட்டோட அதிகமா இருந்தா அது டெபிட் பேலன்ஸ், டோட்டல் ஆஃப் கிரெடிட், டோட்டல் ஆஃப் டெபிட்டோட அதிகமா இருந்தா அது கிரெடிட் பேலன்ஸ். நீ வந்து உடனே டெபிட் சைட்ல போயிட்டு டெபிட் சைட்ல இதா இருக்கான்னு பார்க்க கூடாது. பேலன்சிங் ஃபிகர் உனக்கு அங்க வராது, ஆப்போசிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வரும். டெபிட் பேலன்ஸா இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட்ல உனக்கு கிரெடிட் சைட்ல உனக்கு பேலன்சிங் ஃபிகர் வரும். இதே கிரெடிட் பேலன்ஸா இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட்ல உனக்கு டெபிட், கிரெடிட் பேலன்ஸா இருந்துச்சுன்னா டெபிட் சைட்ல உனக்கு பேலன்சிங் ஃபிகர் வரும். ஒருவேளை வந்து டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து நில் பேலன்ஸா போயிடும். இது வந்து பேசிக்கா இது வந்து இந்த நாமினல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அந்த வருஷமே க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், பிஎன்எல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த வருஷமே க்ளோஸ் பண்ணிடுவேன். அடுத்த வருஷத்துக்கு டூ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு இங்க கொண்டு போற மாதிரி நீ கொண்டு போக மாட்டேன். ஸோ இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டுக்கான ரூல். ஸோ டோட்டல் ஆஃப் கிரெடிட் அதிகமா இருந்துச்சுன்னா இட் இஸ் அ கிரெடிட் அக்கௌண்ட், டோட்டல் ஆஃப் டெபிட் அதிகமா இருந்துச்சுன்னா இட் இஸ் அ டெபிட் அக்கௌண்ட். இதை இப்படியும் சொல்லலாம். கிரெடிட் பேலன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா இட் இஸ் அ கிரெடிட் அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா இட் இஸ் அ டெபிட் அக்கௌண்ட். ஃபைன் ஃபைன். ஸோ இதெல்லாம் சத்தியமா வந்து ஸ்கூல்ல வந்து யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க, நம்ம உட்காந்து மாங்குன்னு நம்ம படிச்சிருப்போம். பட் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் அண்ட் கான்செப்ட். ஓகே, எப்படியும் இந்த வீடியோ வந்து யூ வில் பி ஹேவிங் இன் யுவர் டேஷ்போர்ட். ஸோ எப்பெல்லாம் டவுட் இருக்கோ தயவு செய்து போய் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இது மைண்ட்ல இருந்துச்சுனாவே உனக்கு அக்கௌண்ட்ஸ்ல எந்த அக்கௌண்ட்ஸ்க்குமே நீ பயப்பட வேண்டாம். ஸோ ஒரு தம் ரூல் மேல சொன்னேன்ல, மேல வந்து மேம் கேஷ்ங்கிறது வந்து ஒரு டெபிட் அக்கௌண்ட் இல்லையா. ஸோ கேஷ் வந்து டெபிட் அக்கௌண்ட், அதை வந்து நான் குறைக்கணும் அப்படின்னா நான் வந்து கிரெடிட் பண்றேன், ஆப்போசிட் எஃபெக்டா அப்படின்னு சொல்லிட்டு மேல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்ப கூட யாரோ கேட்டாங்க மேம் எப்படி மேம் அதை சொன்னீங்க அப்படின்னு. இப்படிதான் நான் சொன்னேன். ஸோ கிரெடிட் அக்கௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து அதை கிரெடிட் பண்ணணும். அதே விஷயத்த இன்க்ரீஸ் பண்ற அப்படின்னா கிரெடிட் பண்ற, டிக்ரீஸ் பண்ணணும் ஆப்போசிட் பண்ற அப்படின்னா வந்து டெபிட் பண்ற. ஸோ டெபிட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்ப என்ன பண்ணுவேன், டெபிட் பண்ணுவேன். டிக்ரீஸ் பண்ணணும்னா கிரெடிட் பண்ணுவேன். ஸோ இட் இஸ் த தம் ரூல். லெட்ஜருக்கு இது வந்து ஒரு தம் ரூல். இது வந்து நீ ஜர்னல் போடுறப்ப உனக்கு டக்குன்னு வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வச்சு நீ யோசிக்கிறப்ப உனக்கு டக்குன்னு அடிக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேஷ் வந்து குறையுது. ஸோ கேஷ் வந்து நம்மளுக்கு ஜென்ரலா என்ன அக்கௌண்ட், டெபிட் அக்கௌண்ட். கேஷ் குறையுது, கேஷ் குறையுதுன்னா வந்து நம்ம அது ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுக்குறோம், ஆப்போசிட் எஃபெக்ட்ல நம்ம கிரெடிட் பண்றோம். ஸோ டிக்ரீஸ் ஆகுது, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுது. ஈஸி, ஈஸி ஆர் நாட்? என்னடா ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவை இதெல்லாம் இத்தனை நாளா தெரியாம போச்சு மேம்னு போடுறீங்க. அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இட்ஸ் நாட் நெவர் லேட் டு லேர்ன் சம்திங். ஓகே, யாரும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இது லைஃப் லாங் மறக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது, தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இப்பயே வந்து கிளாஸ் ஆஃப் பண்ணிட்டு காத்தோட காத்தானேன்னு போனீங்கன்னா மறந்துடும்.
ஓகே, இப்ப மேல போட்ட எல்லா ஜேர்னலுக்குமே என்ன பண்ண போறோம், லெஜர் போட போறோம். வேற எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவா போட போறது இல்ல. சரியா? சோ மேல வந்து இப்ப என்னென்ன எல்லாம் பார்த்தோமோ எல்லாத்துக்கும் ஜேர்னல் அக்கவுண்ட் ஓபன், லெஜர் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறேன். சோ மேல வந்து நான் என்னென்ன பார்த்தேன், ஃபர்ஸ்ட் கேஷ், அடுத்து இங்க ஃபர்னிச்சர் இருக்கு ஃபர்ஸ்ட்ல, அப்புறம் கேபிட்டல் இருக்கு, அப்புறம் பேங்க் இருக்கு, பர்ச்சேசஸ் இருக்கு. கேஷ் தான் ஆல்ரெடி வந்துருச்சு. ரமேஷ்க்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். அடுத்தது சேல்ஸ்க்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம், ரெண்ட்டுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம், பேங்க் ஆல்ரெடி வந்துச்சு. கமிஷன் ரிசீவ்டுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம், இன்சூரன்ஸ்க்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம், டிராயிங்ஸ்க்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம் ஆப்வியஸ்லி. ஓகே, அடுத்தது ரமேஷ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு. டிஸ்கவுண்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் அலௌடுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். ஓகே, வேற எதுக்கு அக்கவுண்ட் தேவைப்படுது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம், டெப்ரிசியேஷன்ஸ்க்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், டெப்ரிசியேஷன், அடுத்தது சேலரிக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம், அவுட்ஸ்டாண்டிங்க்கு ஒரு அக்கவுண்ட், ப்ரீபெய்டுக்கு ஒரு அக்கவுண்ட், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம். வேற ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இங்க இருக்கிறத அப்படியே பார்த்து கண்ட்ரோல் பேஸ்ட், காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 அக்கவுண்ட். ஸோ 18 அக்கவுண்ட் ஓபன் ஆயிருக்கும் லெஜர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் கேஷ் அக்கவுண்ட், செகண்ட், தேர்ட் கேபிட்டல், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித்து. 8 அக்கவுண்ட் தான் மேம் ஓபன் பண்ணிருக்கீங்க. மீதி 10 அக்கவுண்ட்னா மீதி 10 அக்கவுண்ட் நான் ஓபன் பண்ணல. சரியா? மீதி 10 அக்கவுண்ட் ஓபன் பண்ணா இந்த கிளாஸை வந்து இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா எடுக்கணும். அதனால நான் ஓபன் பண்ணல. மித்தபடி ஓபன் பண்ணி இதே ஃபார்மேட் தான் நீ அதுலயும் வந்து பண்ண போற. சரியா? அதனால இத்தனை அக்கவுண்ட் இந்த இந்த மந்த்துக்கு இவ்வளோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்துட்டோம். இம்பார்ட்டண்டா இருக்கிற 8 அக்கௌண்ட்டை மட்டும் நான் இங்க போட்டு காட்டுறேன். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல முதல்ல என்ன வந்துச்சு, ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் எங்க வந்திருக்கீங்க பார், இங்க வந்திருக்கா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் 1 lakh to கேபிட்டல் அக்கௌண்ட். இது அப்படியே எடுத்து 1 lakh மட்டும் தான் இங்க வரும். 20,000 ஃபர்னிச்சர் அக்கௌண்டோட ஐட்டம். சரியா? ஸோ இந்த 1 lakh அப்படியே எடுத்துட்டு கொண்டு வந்து என்ன பண்ண போற, கேஷ் அக்கௌண்டோட லெஜர்ல போட போறேன். ஸோ கேஷ் அக்கௌண்டோட லெஜருக்கு வந்தாச்சு. என்ன ஜர்னல் என்ட்ரி இருந்தது, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் இருந்துச்சா? கரெக்டா இப்படிதானே இருந்துச்சு. ஸோ கேஷ் அக்கௌண்டோட டெபிட் சைடு எனக்கு கேஷ் அக்கௌண்ட் டெபிட் ஆயிருக்கு. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் ஆனதுனால டெபிட் சைடு போயிட்டு எந்த அக்கௌண்ட்னால கிரெடிட் ஆச்சோ, 1 செகண்ட்ரா, ஸோ கேஷ் அக்கௌண்டோட டெபிட் சைடு எடுத்துக்கிற, ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் உனக்கு டெபிட் ஆயிருக்கு. டெபிட் சைடு எடுத்துட்டு எந்த அக்கௌண்ட் வந்து அடிஷ்னலா இருக்கு, எந்த அக்கௌண்ட்டால இந்த டெபிட் எஃபெக்ட் ஆயிருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட். இதை எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க பிளேஸ் பண்றேன், டு கேபிட்டல் அக்கௌண்ட். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் லெஜருக்கான என்ட்ரி. ஓகே, அடுத்து April 2 என்ன நடக்குது, அடுத்து இந்த என்ட்ரி போடணும் இல்லையா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். 20,000 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்டோட டெபிட் சைட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட், ஃபர்னிச்சர் அக்கௌண்டோட டெபிட் சைட் வந்து டு கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000 போட்டாச்சு. அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட்
டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ 2 அக்கௌண்ட் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் ரெண்டுலையுமே போய் என்ட்ரி போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்ண போறேன், கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. சரியா, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆனதுனால நான் என்ன பண்றேன், கிரெடிட் சைடு வந்துடுறேன். கிரெடிட் சைடு வந்து எந்த அக்கௌண்டால கிரெடிட் ஆயிருக்கு, பேங்க் அக்கௌண்டால கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ பை பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட்டா இருந்துச்சா, ஸோ அதுக்குனால இங்க பை பேங்க் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் கூட டெபிட் சைடு, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு, கிரெடிட் சைடு வர எந்த அக்கௌண்டால இது கிரெடிட் ஆயிருக்கு கேஷ் அக்கௌண்ட்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த சைடு டெபிட் ஆனதுனால தான் இங்க கிரெடிட் ஆயிருக்குது கேஷ் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆனதை மட்டும் இங்க போடுறேன் பை பேங்க் அக்கௌண்ட். ஸோ இது பேங்க் அக்கௌண்ட்லயும் இந்த என்ட்ரி போடணும் இல்லையா, அதே என்ட்ரி தான். பேங்க் கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட். சோ இது பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி போடுவ, பேங்க் அக்கௌண்டோட டெபிட் சைடு வந்துடுற, பேங்க் அக்கௌண்டோட டெபிட் சைடு எடுத்துக்கிற. எந்த அக்கௌண்டால கிரெடிட் ஆயிருக்கு, டு கேஷ் அக்கௌண்ட். சோ டு கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்டோட டெபிட் சைடுல போட்டுற. அவ்வளவுதான். ஓகே ஓகே, இது முடிச்சிட்டேன். purchases account debit to cash account. So இங்க purchases account debit to cash account, purchases account ஓட debit to cash account. to cash accountங்கிறது உனக்கு கிரெடிட் ஆயிருக்கு, cash account கிரெடிட் ஆயிருக்கு. கிரெடிட் சைடு வர எந்த மூலியமா வந்து உனக்கு வந்து purchases இப்படி ஆயிருந்திருக்கு, by purchases account. So by purchases. அடுத்து purchases accountக்கு அதே மாதிரி போற to cash account. ஏன்னா இங்க என்ன இருந்துச்சு, purchases account debit to cash இருந்துச்சா. ஸோ purchases accountோட டெபிட் சைட் போயிடும். ஒண்ணுமே இல்லடா, ஒரு அக்கௌண்ட்ரா, எந்த அக்கௌண்ட்டுக்கு லெஜர் போட போறியோ அந்த அக்கௌண்ட் எடுத்துக்கோடா. இப்போ நான் இங்க வந்து purchases accountக்கு லெஜர் போட போறேன்டா. ஸோ purchases account எடுத்துட்டேன். ஸோ purchases account என்ன இருக்கு, டெபிட் ஆயிருக்கா கிரெடிட் ஆயிருக்கா, டெபிட் ஆயிருக்கு. ஸோ டெபிட் சைட் போயிட்டேன், லெஜர்ல purchases accountோட டெபிட் சைட் போயிட்டேன். யார் மூலியமா வந்து இது டெபிட் ஆயிருக்கு, டூ கேஷால தானே டெபிட் ஆயிருக்கு. ஸோ டூ கேஷ் இங்க போட்டுறேன். ஒருவேளை இங்க எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது டூல இருந்தாலும் அதையும் இங்க போட்டுருவேன். சரியா. சோ இந்த மாதிரி ஒரே ஒரு டிரான்சாக்ஷன், இந்த ரமேஷ் டிரான்சாக்ஷன்ல வந்து பாரு, இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அந்த டிரான்சாக்ஷனை மட்டும் இப்ப பார்க்கலாம். ஏன்னா மீதி எல்லாமே சேம் டு சேம், நீ ஒன்னு பழகிட்டேன்னா அப்படியே எடுத்து போடுறதுதான். சோ இந்த ரமேஷ் டிரான்சாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ரமேஷ் என்ன பண்றாரு, அமௌண்ட் கொடுக்குறாரு. purchases account debit to ரமேஷ் account. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், purchases accountல என்ட்ரி போட்டுறேன் லெஜர்ல. ஸோ purchases accountக்கு போறேன், purchases account debit to ரமேஷ் account. ஸோ to ரமேஷ் account இந்த இடத்துல போட்டேன். டெபிட் சைடோட purchases account டெபிட் ஆயிருக்கு, டெபிட் சைடு வர to ரமேஷ் account போட்டேன். ஸோ இதே மாதிரி ரமேஷ் அக்கௌண்ட்டுக்கு போறேன். ஸோ ரமேஷ் அக்கௌண்ட்ல ரமேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருந்தாரா, ஸோ அவரோட கிரெடிட் சைட் போயிட்டு யாரால டெபிட் ஆயிருந்தாரு, purchases accountஆல டெபிட் ஆயிருந்தாரு. பை purchases போட்டாச்சு. சோ வேற வந்து ரமேஷ் இன்வால்வ் ஆயிருந்த டிரான்சாக்ஷன் என்னப்பா, வேற ரமேஷ் எதுல இன்வால்வ் ஆயிருந்தாரு, இந்த இடத்துல அவருக்கு நம்ம பே பண்ணமா, ரமேஷ் அக்கௌண்ட் டெபிட் டூ கேஷ் அக்கௌண்ட் டூ டிஸ்கவுண்டால ஒன்னு பே பண்ணமா. சோ இந்த இடத்துல 3 அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சரியா. சோ ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் தான் முன்னாடியே இருக்கு, கேஷ் அக்கௌண்ட்ல போட்டுடலாம். சோ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு பே பண்ணியிருந்தாரு அதை மட்டும் தான் நீ போடணும். ஓகே, ஃபுல் 30,000 வந்து கேஷ் அக்கௌண்டால நடக்கல, 29,000 மட்டும் தான் கேஷ் அக்கௌண்டால நடந்திருக்கு. மீதி 1000 வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டால நடந்திருக்கு. ஸோ 29,000 இஸ் கோயிங் டு பி இன் கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்டோட கிரெடிட் சைடு வர எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு, கிரெடிட் சைடு வர ரமேஷால இருக்கு, பை ரமேஷ் அக்கௌண்ட் 29,000. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, நான் கீழே அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணல, இருந்தா ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு என்ன இருக்கு, கிரெடிட் ஆயிருக்கு, கிரெடிட் சைடு வர யாரால இருக்கு, ரமேஷால இருக்கு, பை ரமேஷ் அக்கௌண்ட் 1000 rupees. ஃபைன். ஸோ இது வந்து இயர் எண்ட்ல வந்து இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு போயிடும். ஏன்னா இது நாமினல் அக்கௌண்ட்லயா டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு போயிடும். இங்க பாரு, இப்போ இந்த ரமேஷ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ரமேஷ் அக்கௌண்ட்க்கு வர டெபிட் ஆயிருக்கு, ரமேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடு வந்துட்டேன். ரெண்டு,
ஒன்னு கேஷ் அக்கௌண்ட் 29,000 கிரெடிட் வேல்யூ, இன்னொன்னு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 1000 கிரெடிட் வேல்யூ. டெபிட் ஆயிருந்துச்சு, டெபிட் சைடு வந்துட்டேன். எதனால ஆயிருந்துச்சு? 2 கிரெடிட் அக்கௌண்ட் 2 கிரெடிட் வேல்யூவை இங்க போட்டுட்டேன். இவ்வளவுதான் ஜேர்னல். இவ்வளவுதான் என்னது ஜேர்னல். இதுல வந்து உனக்கு பயப்படுறதுக்கோ தப்பா போயிரும் நினைக்கிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் யூ ஆர் டூயிங் a copy pasting work my dear. Why the hell it is going to be wrong? ஜேர்னல் கரெக்டா இருந்தா லெட்ஜர் தப்பா இருக்காது. சரியா? சோ எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன் மேம். இயர் எண்ட் மேம் அப்படின்னா சோ கேஷ் அக்கௌண்ட்ங்கிறது ரியல் அக்கௌண்டா? இயர் எண்ட்ல எங்க போகும்? இயர் எண்ட்ல பேலன்ஸ் ஷீட்டுக்கு போவாப்ல. பேலன்ஸ் ஷீட்டுக்கு போறாருங்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன். அந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்காக நான் இதை வந்து கேரி பண்றேன், நீங்க பை பேலன்ஸ் கேரி டவுன் போடுறதுனால. சோ இயர் எண்ட் ஏப்ரல் 30th வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் போடுறேன். அடுத்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும்? ஓப்பனிங் பேலன்ஸ்ல கேஷ் திருப்பி உள்ள வருதுன்னு அர்த்தம். கேஷ் கம்ஸ் இன் டெபிட் சைடு வரும். 2 ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த சைடு வரும். 2 பேலன்ஸ் brought down இந்த சைடு வரும். Bank account, it is a real account, it's going to be in the balance sheet, by balance carried down. Capital account, it is going to be in the balance sheet, right? 2 balance carried down. Purchases account, we are going to close it. It is a nominal account. அந்த பக்கெட் னு சொன்னேன்ல, சோ இந்த பக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ண போறோம். அதுக்காக we are going to transfer it to trading account. Why ma'am trading account? Trading P&L எல்லாம் ஒண்ணுதான் ராஜா. ட்ரேடிங் மேல இருக்கும், P&L கீழ இருக்கும். சோ ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. சரியா? இவங்க ட்ரேடிங் கன்சர்ன்ங்கிறதுனால ட்ரேடிங் அக்கௌண்ட்ங்கிறது வந்திருக்கு. ஒருவேளை இவங்க டைரக்டா வந்து செல்லிங் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணல அந்த மாதிரியான அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தான் வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட் வராது. இந்த இடத்துல அவர் ட்ரேடிங் பண்றதுனால அவருக்கு வந்து வந்திருக்கு. ஃபைன். சேல்ஸ் அக்கௌண்ட் going to be closed to trading account. ரமேஷ் அக்கௌண்ட் it is closed already. in case வந்து நம்மளுக்கு இவருக்கு பே பண்ணலன்னு வெச்சுக்கோங்க, ஆல்ரெடி இவருக்கு 30,000க்கு 30,000 பே பண்ணிட்டோம். in case ஒரு 25 தான் மேம் பே பண்ணிருக்கோம், ஒரு 5,000 வந்து பே பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? 5,000 எக்ஸ்ட்ராவா இருக்குமா? சோ இந்த 5,000 வந்து 2 பேலன்ஸ் கேரி டவுன் போய் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். நெக்ஸ்ட் இயர்க்கான ஓப்பனிங் பேலன்ஸா வந்துடும். சுரேஷ்க்கும் சேம் தான், ஃபர்னிச்சருக்கும் சேம் தான். எல்லாத்துக்கும் லெஜர் புரிந்து விட்டதா கண்ணா? நன்றாக பார்க்கவும். லெஜரில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கவும், இல்லை என்றால் ட்ரையல் பேலன்ஸ் போகும். Shall we go to trial balance? Let me wait for 1 minute. Check quickly, scan. So இப்போ ட்ரையல் பேலன்ஸ் என்ன பண்ண போறோம்னா, அந்த கடைசியா வந்து இந்த பேலன்ஸ் brought down, பேலன்ஸ் கேரி டவுன், பேலன்ஸ் கேரி டவுன், பேலன்ஸ் கேரி டவுன் போட்டோமா, அதாவது பேலன்ஸ் 2 அக்கௌண்ட் இருந்துச்சு, ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு, ஒரு அக்கௌண்டோட பேலன்ஸ் இங்க இருந்துச்சா, இந்த பேலன்சிங் ஃபிகர் இருக்கா, இந்த பேலன்சிங் ஃபிகரை மட்டும் எடுத்து ட்ரையல் பேலன்ஸ்ல போட போறோம். எல்லா அக்கௌண்ட்டுக்கும் பாருங்க 18 அக்கௌண்ட்டும் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. 18 அக்கௌண்டோட பேலன்சிங் ஃபிகரை மட்டும் எடுத்து போட போறேன். ஸோ பேலன்சிங் ஃபிகர் வந்து இது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு பேலன்சிங் ஃபிகர் 19,000. ஃபர்னிச்சர் அக்கௌண்டோட பேலன்சிங் ஃபிகர் பாரு, டெபிட் சைடு 19,000. ஏன்னா இங்க டெபிட் சைடு இருந்துச்சு அக்கௌண்ட். டெபிட் சைடு. ஸோ இட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். உனக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் வந்து கிரெடிட் சைடு வந்திருக்கு. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். Obviously it is a debit account. So debit side of the trial balance 19,000 வந்திருக்கு. இதே தான் மீதி இருக்கிற 18 அக்கௌண்ட்டுக்கும் பேலன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து போட போறோம். சரியா? even though it is transferred to trading account, எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அந்த அமௌண்ட் இங்க போடுறேன். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் தானே நம்ம போட்டீங்க அப்படின்னாலும் எஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, 2 சைடு டோட்டலும் எப்பயுமே வந்து டெபிட் சைடு டோட்டலும் கிரெடிட் சைடு டோட்டலும் ஈக்குவலா இருக்கணுமா பேலன்ஸ் ஷீட்ல.
அது தெரியுமா எல்லாத்துக்கும்? டெபிட் சைடும் கிரெடிட் அதாவது அசெட் சைடும் லயபிலிட்டி சைடும் ஈக்குவலா இருக்கணுமா? அதுக்கு முன்கூட்டியே ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிற செக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அதுக்குதான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். அதனால எல்லா டெபிட் சைட் பேலன்சஸையும் எடுத்து டெபிட் சைட் போட்டுட்டு எல்லா கிரெடிட் சைட் பேலன்சஸையும் எடுத்து கிரெடிட் சைட் போட்டு ரெண்டையும் டோட்டல் பண்ணி பார்த்து ஈக்குவலா வந்துச்சுன்னா இட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ் அப்ரூவ்டு டு கோ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்ப இப்படி போட்டுட்டா எரரே வராதா மேம் அப்படின்னா நோ. அரித்மெட்டிக்கல் அக்யூரசி நம்பரிங்ல எந்த எரர் வந்தாலும் இதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 65,000ங்கிறத வந்து நம்ம ஒரு 60,000 போட்டிருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பேலன்ஸ் மேட்ச் ஆகாது. ஒரு 5,000 இடிக்கும். எங்க இடிக்குதுன்னு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். மித்தபடி வந்து நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்னு 11th ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் படி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சில எரர்ஸ். ஸோ 11th புக்கு பெட்டர் கோ அண்ட் ரீட் இட். 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து அதெல்லாம் வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அதுக்குள்ள நான் இப்ப போக மாட்டேன். இவ்வளவுதான். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சா? ஸோ இட் இஸ் வெல் அண்ட் குட் நவ் டு ப்ரொசீட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறேன். செகண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறேன். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னென்ன மேம் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன மேம் வரும் அப்படின்னா, ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போ அமன் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு. ஓகே, மேல அமனோட கொஸ்டினை தான் நம்ம இவ்வளவு நேரம் போட்டுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அமன் வந்து ட்ரேடிங் பிசினஸ்ல இருக்காரு. ஸோ அவரோட பிசினஸ் ரிலேட்டடா சில விஷயங்களை பண்ணுவார்ல, இந்த வாங்கி விற்கிறது. ஸோ இந்த வாங்கி விற்கிறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாரு. ஸோ அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் விச் இஸ் இன்வால்விங் டு கோ த்ரூ இந்த பிசினஸ் நடக்கிறதுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உனக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்துடும். ஓகே, ஸோ அப்பதான் நம்மளுக்கு ஓகே இவ்வளவு வாங்கியிருக்கோம் இவ்வளவு வித்திருக்கோம் இந்த ஃபிகர் மட்டும் உனக்கு கிடைக்கும். அதுதான் உனக்கு கிராஸ் ப்ராஃபிட். இவ்வளவு வாங்கியிருக்கோம் இவ்வளவு வித்திருக்கோம் இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியணும். சரியா? அது மட்டும் உனக்கு கிராஸ் ப்ராஃபிட்ல கிடைச்சிடும். அது மட்டும் கிடைச்சா ப்ராஃபிட் கிடைச்சிருமா மேம்னா, இவ்வளவு வாங்கியிருக்கேன் இவ்வளவு வித்திருக்கோம்னா நடுவுல பண்ண செலவு இவ்வளவு வாங்குறல, இவ்வளவு ஒரு 10,000 வாங்கியிருக்கேன், 10,000க்கான சரக்கை வாங்கியிருக்கேன் அப்படின்னா நடுவுல அதுக்கான ஃப்ரைட் சார்ஜஸ் அதை கொண்டு வந்து உனக்கு ஒருத்தவங்க இறக்கி கொடுக்கறதுக்கே 2,000 பே பண்ணிருப்பேன். அதெல்லாம் எங்க போடுறது? அதெல்லாம் வந்து நம்ம எங்க போடுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போடுவோம். அதை வித்து கொடுத்துருப்பாங்கல்ல, சேல்ஸ் வந்து 55,000 ஆயிருக்கு. அதை விற்கிறதுக்கு சில பேருக்கு நான் சேலரி கொடுத்துருப்பேன்ல, அது வந்து டைரக்டா உன் பிசினஸ் அஃபெக்ட் பண்ணல. பட் அதையும் நான் மைனஸ் பண்ணாதான் நெட்டா எவ்வளவு வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். சரியா? ஸோ அதெல்லாம் உனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்துடும். ஓகே, மித்தபடி இதெல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் தான் கண்ணா, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அங்கேயே நம்ம வந்து பர்ச்சேசஸ் வந்து 2 ட்ரேடிங் அக்கௌண்ட்னு போட்டோம். ஸோ அதே தான் ஜேர்னல் 2 ட்ரேடிங் அக்கௌண்ட்னு போட்டோம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 2 ட்ரேடிங்னு போட்டோமா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் இது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு ட்ரேடிங் அக்கௌண்ட் இது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு வந்து 2 பர்ச்சேசஸ் போட்டுருக்கோம். ஃபைன் ஃபைன். இல்ல something I have made an error here. இது ஒரே நிமிஷம். சாரி, எஸ், catch it. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கும். சரியா? நான் ஒரிஜினல் என்ட்ரி அப்படியே போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 2 பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இதை எடுத்து போடுறப்ப என்ன பண்ணுவேன்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடுக்கு வர எதனால இது நடந்திருக்கு? இந்த டெபிட் ஆக்டிவிட்டி 2 பர்ச்சேசஸ்னால நடந்திருக்கு. ஸோ 2 பர்ச்சேசஸ் இங்க போட்டுறேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ சேல்ஸ்னா வந்து அப்ப என்ன பண்ணிருப்பேன்? சேல்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் மேல பாரு, சேல்ஸ் அக்கௌண்ட் எங்க போட்டிருக்கோம் பாரு, சேல்ஸ் அக்கௌண்ட். சரியா? சேல்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்னு போட்டிருப்போம். மேல அந்த ஜேர்னலுக்கு அதான் அர்த்தம்.
ஸோ இப்போ இதை வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ ட்ரூ ட்ரேடிங் அக்கௌண்ட், ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு வந்துடுறேன். யாரால இந்த ஆக்டிவிட்டி நடந்திருக்கு? சேல்ஸ் அக்கௌண்டால நடந்திருக்கு. ஸோ பை சேல்ஸ் அக்கௌண்ட். க்ளோசிங் ஸ்டாக்கை டைரக்டா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் வரும். இங்க பாரு, இங்க ட்ரையல் பேலன்ஸ்ல எல்லாம் வந்து எப்பயுமே க்ளோசிங் ஸ்டாக் வராது. இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து இங்க க்ளோசிங் ஸ்டாக்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை வந்து இங்க எக்காரணத்துக்கு கொண்டு இங்க இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். க்ளோசிங் ஸ்டாக் வில் நெவர் கம் இன் த பேலன்ஸ் ஷீட். ஓகே, இது வந்து ஃபியூச்சரான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இது அட்ஜஸ்ட்மெண்ட்டா தான் பார்க்கணும். க்ளோசிங் ஸ்டாக்கை ட்ரையல் பேலன்ஸை எப்பயுமே இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஒருவேளை க்ளோசிங் ஸ்டாக் உனக்கு ட்ரையல் பேலன்ஸ்லயே கொடுத்துருந்தாங்க, கொஷின்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி இட் இஸ் அட்ஜஸ்டட்னு அர்த்தம். அப்படியே இதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். சரியா? ஃபியூச்சருக்கு ஏதாவது கொஷின் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா? எவ்வளவு கொடுத்துருந்தாங்கன்னா 15,000 கொடுத்துருந்தாங்க க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ. ஸோ நான் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். எனக்கு வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கல க்ளோசிங் ஸ்டாக் ரிலேட்டடா. ஸோ 15,000 தான் இருக்கும்னு நானே அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அஸ்யூம் பண்ணி அந்த 15,000 பை க்ளோசிங் ஸ்டாக்னு இங்கே போட்டுக்கிறேன். சரியாப்பா? ஃபைனா? ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்றோம்? we are going to close this. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு உனக்கு இந்த சைடு உனக்கு பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட், இந்த சைடு உனக்கு பேலன்ஸ் வந்துச்சுன்னா கிராஸ் லாஸ். ஃபைன். ஸோ பர்ச்சேசஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா இவ்வளோ பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் வந்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்கோம், மீதி இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் வந்து இவ்வளோ இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கையில நிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ உனக்கு மைனஸ் பண்றப்ப உனக்கு பாசிட்டிவ்ல வேல்யூ நிக்குது, ஆப்வியஸ்லி இட் இஸ் அ ப்ராஃபிட். உனக்கு நெகட்டிவ்ல வேல்யூ வந்துச்சுன்னா இட் இஸ் அ கிராஸ் லாஸ். ஸோ அதே மாதிரியே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு எதெல்லாம் P&Lக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போமோ மேலேயே வந்து டூ ரெண்ட்டுக்கெல்லாம் நான் அக்கௌண்ட் போட்டிருந்தேன்னா P&L எப்படி இதுக்கெல்லாம் வந்து ட்ரேடிங்னு போட்டனோ அந்த மாதிரி வந்து 2 P&Lன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கான என்ட்ரிஸை வந்து இங்கே நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணி பார்த்தேன்னா உனக்கு நெட் லாஸ் கிடைச்சிருக்கு 10,750. ஸோ இது இந்த ஒரு ஃபிகருக்காக தான் நம்ம இவ்வளோ வேலையும் பண்ணோம். ஸோ இந்த 10,750 டைரக்டா எங்க போகும்? கேபிட்டல்ல போய் 10,750 மைனஸ் ஆயிடும். சரியா? கேபிட்டல் எங்க இருக்கும்? லயபிலிட்டி சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். ஸோ லயபிலிட்டிஸ், அசெட்ஸ், பேலன்ஸ் ஷீட், ஸோ பேலன்ஸ் ஷீட்ல எப்பயுமே நம்ம பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஒரு டேட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். 31st March அன்னைக்கு நீ ப்ரிப்பேர் பண்ற பேலன்ஸ் ஷீட் வந்து 2nd April அன்னைக்கு உனக்கு இருக்காது. ஸோ நம்ம அமனோட கொஸ்டின்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ அமனோட கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு 31st April அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாமா? ஸோ 31st April அன்னைக்கு கேபிட்டல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன கேபிட்டல் எவ்வளோடா? 1,20,000. 1,20,000 போட்டாச்சு. ஸோ டிராயிங்ஸ் நடுவில் வந்து டைரக்டா நான் கேபிட்டல்லையும் மைனஸ் பண்ற மாதிரி என்ட்ரி போடலாம்னு சொன்னேன் இல்லையா? இல்லைன்னா நம்ம டிராயிங்ஸை வச்சு என்ட்ரி போட்டோம்னால ஆப்வியஸா அது எங்க போய் இம்பாக்ட் கொடுக்க போகுது? கேபிட்டல்ல தான் இம்பாக்ட் கொடுக்க போகுது. ஸோ டிராயிங்ஸ் வந்து லெஸ் ஆகுது 3,000. ஸோ எப்படி இதுக்கெல்லாம் பாரு என்ட்ரி வந்து மேலே போட்டிருப்போம். நான் எங்க இருந்தோம்லாம் சொல்லல, மேல நீ என்ட்ரி போட்டிருப்ப. drawings account debit. So drawings account debit na obviously it is a minus value. So minus value எங்க போகுது? டைரக்டா இது வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது ஜர்னல் நம்ம போடல. டிராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டை நான் வந்து என்ன பண்ணிடுறேன்? டெபிட் பண்ணிடுறேன். கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றது கிரெடிட் அக்கௌண்ட் வந்து டெபிட்டா இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகும்னு அர்த்தம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து இந்த டிராயிங்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்றேன். அவதான் இதுக்கான மீனிங். இந்த மெமரி பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபைன். இங்கே டிராயிங்ஸ் மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்க இருந்து கண்டுபிடிச்ச நெட் லாஸை ஆப்வியஸ்லி கேபிட்டல்ல தான் நீங்க வந்து மைனஸ் பண்ண போற. இதே ப்ராஃபிட்டா இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ண போற. ஸோ எண்ட் ஆஃப் த டே க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, இந்த மந்த்துக்கான க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குங்கிறத இங்க கால்குலேட் பண்ணலாமா? 1,20,000 மைனஸ் 3,000. இன்னும் கால்குலேட்டர் யாராவது வாங்காம இருந்தீங்கன்னா நல்ல பிராண்டா பார்த்து வாங்குங்க. நானே போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராம்ல எந்த பிராண்டு ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ கால்குலேட்டர் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பாக்கெட் சைஸ் கால்குலேட்டர்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா?
1,06,250. அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் போடுறப்பே சொன்ன liabilities. It is our liability outstandingங்கிறது. ஸோ liability side of the balance sheetல 2,000 வந்திருக்கு. ஃபர்னிச்சர் ஸோ டெப்ரிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ? இப்போ வந்து ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து ஒரிஜினலாக எவ்வளோ இருந்துச்சு? 20,000 இருந்துச்சு. மைனஸ் டெப்ரிஷியேஷன் 1,000 rupees போட்டோம். ஓகே, இன்னர் காலம்ல. ஸோ அவுட்டர் காலம்ல ஃபர்னிச்சரோட வேல்யூ 19,000. கேஷ் இன் ஹேண்ட், பேலன்ஸ் கேஷ். மேல கேஷை கொண்டு க்ளோஸ் பண்றப்ப உனக்கு கிடைச்சிருக்கும் வேல்யூ. Where is this? $16,500. பேங்க்குக்கு 55,000. அது அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க போட போறோம். அவ்வளவுதான். நான் சொல்றேன், it is a copy paste job. அவ்வளவுதான். 16,500, 55,000. ப்ரீபெய்ட் 2,750. மேல இன்சூரன்ஸ்க்கு போட்டோம் இல்லையா? க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங்ல மீதி இருக்கும் 15,000. இந்த 15,000 எங்க போகும்? இது வந்து பர்ச்சேசஸும் சேல்ஸும் நாமினல் அக்கௌண்ட்லங்கிறதுனால ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது நம்மளோட அடுத்த வருஷம் அடுத்த மாசத்துக்கான முதல். கரெக்டா? அப்ப நம்மளோட அசெட். ஸ்டாக்குங்கிறது நம்மளோட அசெட் தானே. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது அப்ப நம்மளோட அசெட் தானே. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப்டர் டூயிங் ஆல் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் 15,000. ஸோ போட்டனா ரெண்டு சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் should tally. If it is not tally, then இங்க ஏதாவது மேலையோ கீழேயோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா எரர் இருக்கும். ஓகே, finally I have completed it. அப்பா சாமி, ஒரு 2 hours எடுத்துருப்போமா? 1.45 minutes வந்துச்சு எக்ஸாக்டா. ஸோ 1.45 minutesல 1 hour 45 minutesல we have completed entire 11th standard syllabus. சரியா? ஸோ தயவு செய்து காம்ரேட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் அ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஆர் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக தரவாக பார்த்து முடிச்சுட்டு கம் அண்ட் சேவ் த கிளாஸ். ஓகே, ஏன்னா வந்து நான் 12th வந்து எந்த ஸ்பீடில் போக முடியுமோ அப்போ தான் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம படிக்க முடியும். நம்ம பேசிக்ஸில் லேக் ஆனோம்னா நம்மளுக்கு எப்பயுமே அக்கௌண்ட்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் பிகாஸ் 12th அக்கௌண்ட்ஸ்னால் கஷ்டம், நம்ம பேசிக்ஸில் லேக் ஆயிருக்கும், அதனால 12th அக்கௌண்ட்ஸ் கஷ்டமாக இருக்குது. இனிமேல் உங்களுக்கு 12th அக்கௌண்ட்ஸ் வந்து எந்த வகையிலுமே அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கஷ்டமா இருக்காது. ஆப்வியஸ்லி 12th அக்கௌண்ட்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் இப்போ வந்து நான் இவ்வளோ தூரம் நடத்தியிருக்கேங்கிறதுனால இந்த கொஸ்டினை வந்து யூ ஹாவ் டு டூ அ ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி யூ ஹாவ் டு கிவ் த ஆன்சர் டு மீ இந்த நம்பர். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு கிவ் யோர் ஆன்சர். ஓகே, இங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்பர் இருக்கும் இல்லையா? நம்பருக்கு ஆன்சர் வந்து போடுங்க. ஐ வில் கரெக்ட் அண்ட் வி கேன் டிஸ்கஸ் இட். எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பர்சனல் டவுட்ஸ் எல்லாமே யூ கேன் ஆஸ்க் மீ இன் த குரூப் ஆர் எல்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ பர்சனலி. ஓகே, ஸோ ஃபைனலி வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த அக்கௌண்ட்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் ஃபார் நவ். இதுக்கு மேலே நம்ம ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸ், நம்மளோட 12th அக்கௌண்ட்ஸ், அதுக்கு நம்ம போகலாம். சரியா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா கிளாஸ்? Do you find it useful or not? In case if the students you are seeing in the recording, please tell me. Okay, நீங்க வந்து இது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு just give your feedback to this number. I will be genuinely happy. சரியா? ஸோ உங்களோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபீட்பேக்கை இந்த நம்பருக்கு அனுப்புங்க. சரியா? ஓகே கைஸ், உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? லைவ்ல இருக்கவங்களுக்குலாம் சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. ஓகே கைஸ், பாய். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து we will meet and we will take forward to our 12th standard. சரியா? ஸோ எஸ், நம்ம எப்பயும் சொல்றது தான், நம்ம ஜாலியாக படிப்போம். ஒர்க் while you work, play while you play. நம்ம 12th நான் வந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு 12th மட்டும் நீ படி, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, we have to focus on both the things. நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறதெல்லாம் இப்ப நம்ம கத்துக்கணும். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.